இஸ்லாமிய வரலாறு பற்றிய ஓர் அறிமுக வகுப்பாக, ஒரு விளக்க வகுப்பாக ஒரு சில விஷயங்களை இந்த இடத்திலே நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அதாவது, எமது கடந்த கால வரலாறுகளை நாம் 3 பகுதிகளாக என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஒன்று கஸஸுல் அன்பியா, அப்படி என்றால் நபிமார்களுடைய வரலாறுகள். அடுத்ததாக சீரா என்று எதை சொல்கிறோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை சொல்கிறோம். அடுத்ததாக தாரீக் அப்படி என்று சொல்வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னர் இருந்து இந்த நாள் வரைக்கும் கூட இல்லை, அதிகமாக இல்லை, ஒரு மைக்கை பின்னு கைக்குனா சரி வராதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து மரணத்துக்கு பின்னர் இருந்து இன்றைய நாள் வரைக்கும் உள்ள இஸ்லாமிய வரலாறை தாரீக் அப்படின்னு என்ன செய்வார்கள், சொல்வார்கள். இப்போ கஸஸ், சீரா, தாரீக் இப்படி 3 வகையில் இஸ்லாமிய, அதாவது கடந்த கால செய்திகள் அழைக்கப்படுகின்றன. இதிலே நபிமார்களுடைய வரலாறுகளை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஓரளவு பரிச்சயம் உண்டு. ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறு பற்றியும் ஓரளவுக்கு எங்களுக்கு செய்திகள் தெரியும். காரணம், குர்ஆன். நம்ம குர்ஆனை அடிக்கடி ஓதுவதனால் குர்ஆனிலே இருந்து எல்லா நபிமார்களுடைய செய்திகளை நாம் ஓரளவு தர்த்தீபாக இல்லாது விட்டாலும் ஓரளவு தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றையும் நாம் ஓரளவு தெரிந்து வைத்திருக்கிறோம். 3ஆவதாக இஸ்லாமிய வரலாறு தாரீக் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஓரளவு தான் எங்களிடத்திலே ஒரு அறிமுகம் இருக்கிறது. மாற்றமாக தமிழிலே எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் நிறைய நூல்கள் என்ன செய்திருக்கிறார்கள், பதிவு செய்திருக்கிறார்கள். நிறைய நூல்கள் தமிழிலே இஸ்லாமிய வரலாற்றை குறிக்கக்கூடிய அமைப்பில் நிறைய நூல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் வாசிப்பு குறைவு என்பதனால், அது போன்ற அல்லது ஆதாரபூர்வமான செய்திகள் தமிழ் குறைவு என்பதனால் இஸ்லாமிய வரலாறுகள் பற்றிய ஒரு பொது அறிமுகம் எங்களிடத்தில் இல்லை. இந்த இடத்திலே நான் ஒவ்வொன்றாக சொல்ல வரவில்லை, இஸ்லாமிய வரலாற்றை ஒவ்வொன்றாக சொல்ல வரவில்லை. மாற்றமாக ஒரு சுருக்க ஒரு அறிமுகம் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஒரு முக்கியமான ஒரு கசப்பான செய்தி அப்படி என்னன்னு சொன்னால், இஸ்லாமிய வரலாறு சம்பந்தமாக பலர் தமிழில் உரைகளாக நடத்துவதற்கு முயற்சி எடுத்திருக்கிறார்கள். அப்படி முயற்சி எடுத்தவர்களில் நானும் ஒருவன். ஆனால் என்ன நிலைமை என்று சொன்னால், அப்படி நம்ம எடுக்கிற நேரத்தில் அது மக்கள் எதிர்பார்ப்பது என்னென்னா உருக்கமான வரலாறாக அதை எதிர்பார்க்கிறார்கள். இப்போ உதாரணமாக நான் ஒரு அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு என்று சொல்லி ஒரு 4 தொடர் என்ன செய்தேன், அதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் ஹிஸ்ட்ரியை சொல்லிடுறது. அந்த நேரத்தில் எப்படி ஹிலாஃபத் இருந்தது, என்னென்ன யுத்தங்கள் நடந்தன, அவர் என்னென்ன செய்தார் என்பது. அப்படி சொன்னாலே அது பாடம் மாதிரி என்ன செஞ்சிருது, ஆகிறது. பாடம் மாதிரி ஆகின உடனே எப்போ நீங்கள் இதை விட்டு வெளியே வருவீங்க என்ற ஒரு கேள்வி என்ன செஞ்சிருது, மக்கள்கிட்ட வருவதை நம்ம பார்க்கிறோம். இப்படி ஒரு முக்கியமான ஒரு அம்சம் இருக்கிறது. ஆனால் இதனால் எப்படியாவது ஒரு பதிவை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இஸ்லாமிய வரலாறு, ஹிஸ்ட்ரி அப்படி என்ற பகுதியை நீங்கள் சுருக்கமாவது என்ன செய்யணும், அறிந்திருக்க வேண்டும். சுருக்கமாக அப்படியாவது நம்ம அறிந்திருக்க வேண்டும் என்கின்ற நோக்கில் தான் இந்த பகுதியை நான் என்ன செய்தேன், உங்களுக்கு மத்தியிலே சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அதாவது இப்போ நான் சொல்ல போகிறது என்னன்னு சொன்னால், இஸ்லாமிய வரலாற்றை பற்றிய சில பொது குறிப்புகள், சில பொதுவான குறிப்புகள் நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக இதை நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு மத்தியிலே சொல்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாமிய அதாவது வரலாறு என்று நம்ம கடந்த காலத்தில் படிக்கிற நேரத்தில் அது ஹிலாஃபத்தை விட்டு பிரித்து என்ன செய்யலாது, படிக்க இயலாது. இஸ்லாமிய வரலாறு என்றால் அது எதோடு சேர்ந்திருக்கும், ஹிலாஃபத்தோடு சேர்ந்து தான் என்ன செய்யும் அந்த வரலாறு. காரணம், இஸ்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் தொடக்கம் 1924 வரைக்கும் இந்த உலகத்திலே ஹிலாஃபத் என்கின்ற அந்த பெயர் என்ன செய்தது, இருந்தது. இந்த உலகம் இஸ்லாமிய சமுதாயத்தால் ஆளப்பட்டது. இந்த உலகம் இஸ்லாமிய சமுதாயத்தால் ஆளப்பட்டது. அப்படி என்றால் ஹிலாஃபத் இல்லாமல், அதாவது சின்ன சின்ன நாடுகளாக நம்ம படிக்கக்கூடிய காலம் என்பது ஒரு 75-85 வருடம் தான். மற்றது எல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் தொடக்கம் இன்றைய இந்த காலம் 1924 வரைக்கும் எதோடு சேர்த்து படிப்போம், இஸ்லாமிய ஆட்சியை, ஹிலாஃபத், இஸ்லாமிய வரலாறை ஹிலாஃபத்தோடு சேர்ந்து தான் நம்ம என்ன செய்வோம், படிப்போம். இப்போ இதனால் எங்களுக்கு முக்கியமாக
இஸ்லாமிய வரலாறை படிக்கிற நேரத்தில் என்னென்ன பகுதிகள் படிக்கப்படும் என்பதை நம்ம முதலாவது தெரிந்து கொள்ளணும். அதாவது யார் யாருடைய ஆட்சி நம்ம படிப்போம் அப்படின்றது முதலாவது நம்ம தெரிஞ்சது நிறைய இருக்குது. அதனால நான் அதை கேள்வி பதில் மாதிரி என்ன செய்கிறேன், உங்கள்கிட்ட கேள்வி கேட்டேன். முதலாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பின்னால உள்ள ஆட்சியை நம்ம எப்படி சொல்லுவோம்? எப்படி? ஹிலாஃபத்துர் ராஷிதா அல்லது குலஃபாஉர் ராஷிதூன் அப்படி என்று சொல்லுவோம். ஹிலாஃபத்துர் ராஷிதான்னு சொல்லுவோம். நேர்வழி பெற்ற ஆட்சியாளர்களுடைய ஹிலாஃபத் அப்படின்னு சொல்லுவோம். அதில் யார் யார் வருவாங்க? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க 4 பேரும் வருவாங்க. நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு ஹிஜ்ரி ஆண்டுகள்னு முழுமையாக நான் விவரிக்க சொல்லலை. ஆனால் இது ஆரம்பத்தில் ஹிலாஃபத்துர் ராஷிதா மிக முக்கியம். ஹிலாஃபத்துர் ராஷிதா நீங்கள் எந்த ஆட்சியை படிப்பதாக இருந்தாலும் அது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. காரணம், அதில் இருந்து நம்ம சில வழிமுறைகளை கூட நம்ம எடுப்போம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள் என்பதை விட மிக நெருக்கமான தோழர்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அவங்களுடைய ஃபிக்ஹ் அறிவு ஞானங்கள் பாராட்டப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் அவர்களுடைய ஹிலாஃபத் தான் ஆரம்ப ஹிலாஃபத். எனவே ஹிலாஃபத் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்ற முழு படிப்பினை எங்கே எடுக்க வேண்டியிருக்குது? அவர்களிலிருந்து எடுக்கப்பட வேண்டியிருக்கு. எனவே அதை பற்றி நம்ம நிறைய தெரிந்திருக்கணும். ஹிஜ்ரி 40ஆம் ஆண்டு என்ன செய்கிறது? அந்த ஹிலாஃபத்துர் ராஷிதா முடிஞ்சிருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி எத்தனையாம் ஆண்டு மரணித்தார்கள்? ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு என்ன செய்தார்கள்? மரணித்தார்கள். ரபியுல் அவ்வல் மாதம் மரணித்தார்கள். 10ஆம் ஆண்டு ஹஜ் செய்கிறாங்க, முடிஞ்சு அதுக்கு பிறகு முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்கள். ஹிஜ்ரி 10 வருடம். ஹிலாஃபத் 30 வருஷம் இருக்குது. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு ஆட்சி மொத்தம் 30 வருடங்கள். அப்போ இதே சேர்த்தோம்னா 40 வருடம். அப்போ 40ஆவது வருடம் அலி ரலியல்லாஹு ஆட்சி என்ன செய்கிறது? அதாவது அலி ரலியல்லாஹு மரணித்து விடுகிறார்கள். அத்துடன் சிலர் யாரை சேர்ப்பார்கள் என்றால் ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்வார்கள்? சேர்ப்பார்கள். ஹசன் ரலியல்லாஹு யாரு? அலி ரலியல்லாஹுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு அவர்களை சேர்ப்பார்கள். இப்போ ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் அண்ணனா, ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் அண்ணனா? ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் தான் அண்ணன். ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் அண்ணன். அப்போ ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு 6 மாதங்கள் என்ன செய்தார்கள்? இருந்தார்கள். அப்போ மொத்தமாக 5 ஹலீஃபாக்கள். மொத்தமாக 5 ஹலீஃபாக்கள். ஏன்னா இவங்க 5 பேருடைய தேர்விலையும் எது தெளிவாக விளங்கும்? ஷூரா. இந்த 5 பேரும் ஆட்சிக்கு வந்ததில் எது தெளிவாக தெரியும்? எங்களுக்கு ஷூரா தெளிவாக தெரியும். ஷூராண்டா என்ன? மக்களுடைய விருப்பம், மக்களுடைய தேர்வு அதில் தெளிவாக தெரியும். தெரியுதா தெரியலையா? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை எந்த மக்களும் என்ன செய்ய மாட்டாங்க? ஆட்சியாளராக வருவதற்கும் மறுக்க மாட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் விஷயத்தை அவருடைய நேர்மை எல்லா மக்களும் அங்கீகரித்து என்ன செய்தார்கள்? இருந்தார்கள். அதே தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அதே தான் அலி ரலியல்லாஹு அவர்களும். குழப்பங்களை ஏற்படுத்தியவர்கள் 2 பகுதியில் இருந்தவர்கள். கூஃபா, மிஸ்ர். எகிப்தும் கூஃபாவில் உள்ளவர்கள் தான் அந்த குழப்பங்களை என்ன செய்தார்கள்? ஏற்படுத்தினார்கள். இதில் நீங்கள் பார்த்துக்கலன்னு சொன்ன ஹசன் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சியில் மிக தெளிவு எது? ஷூரா. ஏன்னா ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் மக்களுடைய விருப்பம் இல்லாமல் ஆட்சி செய்யறதுக்கு விரும்பவே இல்லை என்பது அவருடைய பின்னால் உள்ள நிகழ்வு சுட்டிக்காட்டு. நீங்கள் முதலாக புரிஞ்சுக்கணும், முதல் அவுட்லைன், முதல் பகுதி ஹிலாஃபத்துர் ராஷிதா. அதாவது இந்த 5 பேர், 4 பேர் தான் ஹசன் ரலியல்லாஹு சேர்த்து கொண்டோம்னு சொன்னால் இந்த 5 ஹலீஃபாக்களுடைய ஆட்சி. அதுக்கு பின்னால சரி, இவர்களுடைய தலைநகரம் எங்க இருக்குது? மதீனா தான். இவருடைய முழு எல்லோருடைய தலைநகர் இது மதீனா. அந்த காலப்பகுதியில் தலைநகராக இருந்தது மதீனா. அலி ரலியல்லாஹு அவர்கள் கூஃபாவுக்கு என்ன செய்தார்கள்? கொண்டு போனார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் கூஃபாவுக்கு கொண்டு போனார்கள். ஆனால் பொதுவாக சொல்வதாக இருந்தால் ஹிலாஃபத்துர் ராஷிதாவுடைய தலைநகரமாக இருந்தது மதீனா. மதீனா தான் என்ன செய்தது? அந்த பகுதியில் இருந்தது. இப்போ 2வது கட்டம் இஸ்லாமிய வரலாறு பார்க்கறதுல 2வது பகுதியாக எதை படிப்பாங்க? உமையாக்கள் அப்படின்னு சொல்லுவார்கள். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன? உமையாக்களுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லுவார்கள். இப்போ உமையாக்களுடைய ஆட்சின்னு சொல்லப்பட்டதற்கான காரணம், இப்போ முஆவியா ரலியல்லாஹு அவர்கள், முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் முஆவியா இப்னு அபி சுஃபியான் இப்னு ஹர்ப். அப்போ இந்த இடத்துல என்ன பார்க்கணும்னு சொன்னால் இப்னு உமையா, அதாவது உமையாவுடைய அந்த உமர் அதாவது முஆவியா ரலியல்லாஹுடைய பாட்டனார்கள் பேர் தான் உமையா. பாட்டனார் ஒருவருடைய பேர் தான் உமையா. இப்போ முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் சிரியாவில் என்ன செய்தார்கள்? ஹிலாஃபத்தை பிரகடனப்படுத்தினார்கள். அவர்கள் ஹலீஃபாவாக என்ன செய்தார்கள்? இருந்தார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பின்னால அவர் ஹலீஃபாவாக இருந்தார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது அலி ரலியல்லாஹு அன்ஹு இடையிலும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கு இடையிலும் பிரச்சனை இருந்தது.
அவர் உஸ்மான் ரதியுல்லாவுடைய கொலை பற்றி விசாரிக்க சொன்ன விஷயம். அது தொடர்ந்து நடந்திருந்த பின்னால் அலி ரதியுல்லா அவர்கள் பல யுத்தங்களுக்கு பின்னால் அலி ரதியுல்லா மரணிக்கிறார்கள். மரணித்த பின்னால் இங்கே ஹசன் ரதியுல்லா அவங்க ஆட்சிக்கு வராங்க. அங்கே யார் இருக்கிறாங்க? முஆவியா ரதியுல்லா ஆட்சிக்கு இருக்கிறாங்க. அலி ரதியுல்லா இருக்கும் வரைக்கும் அவர் ஹலீஃபாவாக பிரகடனப்படுத்தலை. யாரு? முஆவியா ரதியுல்லா அவர்கள் தன்னை ஹலீஃபாவாக பிரகடனப்படுத்தவில்லை. ஒரு கவர்னராக இருந்தார், கட்டுப்பட மறுத்தார். கவர்னராக இருந்தார், கட்டுப்பட மறுத்தார். உமர் ரதியுல்லா அவர்கள் தான் அவரை நியமிச்சாங்க. எங்க? சிரியால அவரை நியமித்தவர் யாரு? உமர் ரதியுல்லா அவர்கள். கவர்னராக எத்தனை வருஷம் இருந்தாரு? 20 வருஷம். கவர்னராக 20 வருடம். கவர்னராக 20 வருடம் வந்த பின்னால முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலியுடைய மரணத்துக்கு பின்னால கலீஃபாவாக என்ன செய்றாங்க? தன்னை அறிவிக்கிறாங்க. 20 வருஷம் இவர் ஒழுங்கா ஆட்சி செய்யலேண்டா மக்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? சிக்கல் படுத்தி புரட்சி செஞ்சு ஓடி இருப்பாங்க. உடனே மக்கள் கலீஃபாவா ஏத்துக்கினாங்க அவரை. யாரு? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கொண்டார்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? அங்க சோர்வடைகிற மாதிரி அவர் எதுவும் செய்யல. சோர்வடைகிற மாதிரி அவர் எதுவும் செய்யல. ஹலீஃபாவாக எத்தனை வருஷம் இருந்தாரு? 20 வருஷம். கவர்னராக 20 வருஷம், ஹலீஃபாவாக 20 வருஷம், மொத்தம் 40 வருஷம். அப்பையும் அவருக்கு யாரும் நஞ்சு விட்டவும் இல்லை, பின்னால முதுகுல குத்தவும் இல்லை, யாராலையும் கொல்லப்படவும் இல்லை. மகன ஆட்சிக்கு அவர் முன்னிறுத்துற நேரத்தில் மக்கள் விருப்பத்தோடு தான் என்ன செஞ்சாங்க? அந்த ஆட்சியை ஏற்றுக்கணும். அப்படின்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஆட்சியாளராக என்ன செய்தார்? இருந்தார் என்பதை நம்ம பார்க்குறோம். இந்த பகுதியில் இங்கே புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், ஹசன் ரதியுல்லாஹ் பார்க்குறாங்க, அங்கே ஒரு ஹிலாஃபத், இங்கே ஒரு ஹிலாஃபத். இது தேவையில்லை, நம்ம ஒரே ஆட்சிக்குள்ள என்ன செஞ்சிருவோம், வந்துருவோம் என்று சொல்லி சில நிபந்தனைகளோடு முஆவியா ரலியல்லாஹு இடத்துல ஆட்சி என்ன செய்தார்கள்? ஒப்படைத்தார்கள். முஆவியா ரலியல்லாஹு இடத்தில் ஒப்படைத்தார்கள். இதில் அதாவது முஆவியா ரலியல்லாஹு ஆட்சிக்கு வந்த பின்னால முழு இஸ்லாமிய சமுதாயமும் அந்த ஒரு 5-10 வருடங்கள் ஏற்பட்ட அந்த முரண்பாடுகளை தீர்த்து ஒரே ஹிலாஃபத்து கீழே என்ன செய்து வந்தது. யாருக்கு கீழே? அதுக்கு அந்த வருஷத்துக்கு பேர் ஆமுல் இஜ்திமா. ஆமுல் இஜ்திமா. இன்றைக்கு இப்போ எவ்வளோ இஜ்திமா நடக்குது? யாரும் சேர்ந்த மாதிரி இல்லை, யாரும் சேர்ந்த மாதிரி இல்லை. ஆனால் அந்த இஜ்திமா என்ன? எல்லாரும் சேர்ந்த இஜ்திமா. அதுக்கு பின்னால 20 வருடங்கள் இஸ்லாமிய சமுதாயம் ஒரே குடையின் கீழ் என்ன செஞ்சது இருந்ததை பார்க்கிறோம். இப்போ 20 வருடங்கள்னா எத்தனை? 60 ஹிஜ்ரி 60 வரைக்கும் என்ன. இப்போ நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னால், ஹிலாஃபத்துர் ராஷிதா அந்த 40 வருடம் வரைக்கும் முடிஞ்ச பின்னால யாருடைய பகுதி ஆரம்பிக்குது? முஆவியா ரலியல்லாஹு பகுதி ஆரம்பிக்குது. அவர்களுடைய தலைநகராக இருந்தது சிரியா, குறிப்பாக டமஸ்கஸ், குறிப்பாக திமிஷ்க் தான் தலைநகரம். இப்போ நீங்க உமையா ஹிலாஃபத்துடைய தலைநகரம் எது என்று கேட்டீங்கன்னு சொன்னா திமிஷ்க். கடைசி வரைக்கும் மாற்றம் இல்லை, கடைசி வரைக்கும் டெமஸ்கஸாகவே என்ன செய்தது அவருடைய தலைநகரம் இருந்தது. இப்போ சிரியா, அதாவது சிரியான்னு சொன்னா இப்போ தலைநகரம் தான், சிரியாவுடைய தலைநகரம் டெமஸ்கஸ். ஆனால் ஷாம், அது சொல்லணும் எப்படி? ஷாம். ஷாம் என்று சொன்னால் ஜோர்தான், பலஸ்தீன், லெபனான், அதுபோல் என்ன, அதாவது இப்போ உள்ள சிரியா. சரியா? இந்த பகுதிகளெல்லாம் என்ன செய்யும்? வடம் ஜோர்தான் எல்லா பகுதியும் இல்லை, ஒரு அளவு எல்லா பகுதியும் சேர்த்து தான் ஷாம் அப்படின்னு என்ன செய்யும் சொல்லப்படும். ஷாம் என்ற பகுதி சொல்லப்படும். சிரியான்றது அதனுடைய ஒரு பகுதி தான். அப்போ முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்பித்தது, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியாளராக தன்னை அறிவித்த பின்னால மக்களுக்கு மத்தியில் மிக நெருக்கமான ஒரு ஆட்சியாளராக அவர் என்ன செஞ்சார்? இருந்தார். மக்களுடன் மிகவும் நெருக்கமான ஆட்சியாளர். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இதை பற்றி சொல்லுவாங்க எப்படி என்று சொன்னால், ஒவ்வொருவரும் நினைப்பார் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னோடு தான் அதிகமாக நெருக்கம் அப்படி நினைப்பாங்க. அப்படி அந்த அளவுக்கு அவர் என்ன செய்வார்? எல்லா மக்களுடைய நல்ல முறையில் அவர் நடந்து கொண்டார் அப்படி என்ற செய்தியை பார்க்கிறோம். இப்போ முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஆரம்பித்து அது என்ன செய்து தொடர்ந்து ஆட்சி அந்த பகுதி போய்கொண்டே இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அதாவது பல ஆட்சியாளர்கள் என்ன செய்வாங்க, வருவாங்க. இறுதி ஆட்சியாளர் மர்வான் இப்னு முஹம்மத். மர்வான் என்று நிறைய பேர் வருவாங்க. சரியா? மர்வான் இப்னு முஹம்மத். முஆவியா ஆரம்பம், மர்வான் இப்னு முஹம்மத் கடைசி. சரியா? இந்த அளவுக்கு என்ன செய்யுது? 100 லட்சம் வருடங்கள், கிட்டத்தட்ட ஒரு 80, 90, 100 கிட்ட வரக்கூடிய 100 லட்சம் வருடங்கள் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு என்ன செய்யுது? அதாவது கிறிஸ்துவில் இது சொல்வதாக இருந்தால், அதாவது 750, அதாவது இதில் நம்ம இந்த ஆண்டில் சொல்கிறதா இருந்தால், நம்ம பார்க்குற ஆண்டில் சொல்கிறதா இருந்தால் 750, மற்றபடி சொல்கிறதா 100 லட்சம், 110, 120 வரைக்கும் என்ன செய்யுது அது போகுது. அதை எக்ஸாக்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோன்ற அவசியம் ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும், உமையா என்ற ஆட்சி என்று ஏன் பெயர் வந்தது? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பாட்டனார் அவருடைய பேர் உமையா. எனவே அது உமையா ஆட்சின்னு சூட்டப்பட்டது. முஆவியா தன்னை உமையான்னு சொல்லவும் இல்லை, ஆட்சியாளர்கள் யார், நாங்கள் உமையா ஆட்சியாளர்கள் என்று
சொல்லவும் இல்லை. வரலாற்றில் ஆட்சியுடைய வகைமையை அதாவது பிரித்து காட்டுவதற்காக வேண்டி உமையா ஆட்சி, இல்லைன்னா எல்லாமே என்ன ஆட்சி? இஸ்லாமிய ஆட்சி, இஸ்லாமிய ஆட்சி. இப்போ நீங்கள் என்ன பாருங்கன்னா 100 வருடங்கள் வரைக்கும் யாருடைய ஆட்சி தொடர்கிறது? உமையாக்களுடைய ஆட்சி தொடர்கிறது. ஆரம்பம் முஆவியா, கடைசி மர்வான் இப்னு முஹம்மத். மர்வான் இப்னு ஹக்கம் ஒரு ஆளை கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் அல்ல, மர்வான் இப்னு முஹம்மத். இப்போ இதுக்கு இடையில நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இது இரண்டாவது பகுதி. அதாவது முஆவியா இப்னு அபி சுஃபியான் அவருடைய மகன் யாரு? யசீத். யசீத் ஆட்சிக்கு வரார். யசீத் ஆட்சிக்கு வந்த பின்னால, யசீதுடைய மரணத்துக்கு பின்னால் யார் ஆட்சிக்கு வராரு? முஆவியா. மகனுடைய பேரும் முஆவியா. எப்படி யசீதுடைய தந்தையுடைய பேர் முஆவியாவோ அதே போல மகனுடைய பேரும் முஆவியா. இவர் 40 நாட்கள் ஆட்சியாளராக இருந்தாரா, 3 மாசம் இருந்தாரா, அது தெரியாது. ஆனால் முஆவியா என்ன செஞ்சாருன்னு சொன்னா, கொஞ்சம் காலம் தான் இருந்தார், ஒரு 20-18 வயசு தான். அவர் என்ன செய்தார்? ஆட்சிக்கு வந்த உடனே நான் யாரையும் நியமிக்க மாட்டேன், இது சூறான்ட்டு போயிட்டார். அவசரமாக மரணிச்சிட்டார். 44 3 மாதமா அப்படி கருத்து முரண்பாடு அவசரமாக மரணிச்சிட்டார். ஆனால் இது சூரா, நான் யாரையும் என்ன செய்ய மாட்டேன், நியமிக்க மாட்டேன், நீங்களே முடிவெடுத்துருங்கன்னு என்ன செஞ்சுட்டாரு, போயிட்டார். அதனால முஆவியா, அந்த முஆவியாவை பற்றி ஒரு பெரும் பாராட்டணும் என்ன செய்து வரலாற்றில் இருக்கிற. அவர் சூறாவாக என்ன செஞ்சிட்டாரு, ஆக்கிவிட்டு போனார். அதற்காக வேண்டி சூரா என்ற ஆக்காத இஸ்லாமிய ஹிலாஃபத்துடைய முதற் பண்பு என்ன, அதை புரிஞ்சுக்கணும். சூரா, அஷூரா தான். அதுக்காக வேண்டி சூறாக ஆக்காம தானே முஆவியா தான் போனாங்க. அது மோசமான செயல்னு நம்ம சொல்ல முடியாது. சில நேரங்களில் சூறாவுக்கு போகாம மக்கள் அங்கீகரிப்பாங்கன்னு தெரிஞ்சு ஒருவரை நியமிச்சுட்டு போறது தான் சூறாவை விட மிக சிறந்தது. காரணம், கொலையும் சண்டையும் பிரச்சனை என்ன செய்யும் நடக்கும். அதுக்கு நிச்சயமா என்ன செய்ய நடக்கும். அதை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தாங்க, அது புரிந்திருந்தார்கள். அதனால என்ன செஞ்சாங்க, நியமிச்சுட்டு போன. அபூபக்கர் யாரை நியமிச்சுட்டு போனாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நியமிச்சுட்டு போனாங்க. உமர்லாம் என்ன சொன்னாங்க, நான் நியமித்தால் அப்பை நான் பிளவிடலை. காரணம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நியமிச்சுட்டு தான் போனாங்க. நான் நியமிக்காது விட்டால் அப்பையும் நான் பிழை விடவில்லை. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமிக்கவில்லை அப்படின்னு சொன்னார். அதாவது சில நேரங்களில் நியமிக்க வேண்டி வரும், சில நேரங்களில் நியமிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் வரும். ஆனால் எல்லாமே சூரா மிக முக்கியம். மக்கள் விரும்பாத ஒரு ஆளை கொண்டு வந்து நியமிக்கிறது அல்ல. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள இரண்டாவது பகுதி என்ன, நான் அதாவது இடைக்கிடையே உபரியான பகுதிகள் சொன்னாலும் நீங்கள் அதை மட்டும் புரிஞ்சு. ஹிலாஃபத்துர் ராஷிதா, இரண்டாவது உமையாக்களுடைய ஆட்சி, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் யஸீத், யஸீதுக்கு பின்னால் மறுபடி முஆவியா, இப்படி வருது. அடுத்ததாக இந்த காலப்பகுதியில் வந்து தன்னை ஹலீஃபாவாக அறிவித்தவர் தான் யாரு? அப்துல்லாஹ் இப்னு சுபைர். அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்க அறிவிச்சார்? அவர் மக்கால. சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன், எல்லாருக்கும் தெரியும். சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அது அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகள் அஸ்மாவை திருமணம் முடிச்சவங்க. மதீனால முதலாவது பிறந்த குழந்தை அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அஸ்மா ரலியல்லாஹு 100 வருடம் வாழ்ந்தார்கள், எல்லாருக்கும் தெரியும். இந்த அப்துல்லாஹ் இப்னு சுபைர் தன்னை ஹலீஃபாவாக அறிவித்தார். பெரும் பகுதி கொண்ட மக்கள் அவருக்கு பையத்து செய்தார்கள். அவருக்கு பையத்து, ஏன்னா சிறந்த ஒரு நபித்தோழர் அவர், அவருக்கு பையத்து செய்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த காலப்பகுதியில் தான் யஸீதுக்குரிய யுத்தம் ஆரம்பிக்குது. இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் ஆரம்பிச்சது. இதனால இஸ்லாமிய ஹலீஃபாக்கள்ல எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னால், முஆவியா, யஸீத், அதுக்கு பிறகு முஆவியா, அதுக்கு பிறகு அப்துல்லாஹ் இப்னு சுபைர்ன்னுவாங்க. அதுக்கு பின்னாலே அப்துல்லாஹ் இப்னு சுபைர் அப்படின்னு என்ன செய்வார்கள், ஹலீஃபா என்று சொல்லுவார்கள். சரியா? அப்துல்லாஹ் இப்னு சுபைர் என்று சொல்றதுக்கான காரணம், அந்த காலப்பகுதியில் அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள், தன்னை ஹலீஃபா என்று மக்களுக்கு மத்தியில் என்ன செய்தார், அறிவித்தார். அறிவித்தது மட்டுமல்ல, பெரும்பகுதி மக்கள் என்ன செய்தார்கள், அவருக்கு பையத்து செய்திருந்தார்கள் என்றது காரணம். ஆனால் எப்படி, அப்துல்லாஹ் இப்னு சுபைருடைய தாய், சுபைர் ரலியல்லாஹுடைய மனைவி. யாருடைய மனைவி? சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவி, அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹுடைய தாயார். இப்போ அடுத்த பகுதி, மிக முக்கியமான பகுதி என்னன்னு சொன்னால், இதுக்கு பின்னால மர்வான் இப்னுல் ஹக்கம், மர்வான் இப்னுல் ஹக்கம் தன்னை வந்து ஆட்சியை என்று சொல்லி யாருக்கு எதிராக, அதாவது அப்துல்லாஹ் இப்னு சுபைருக்கு எதிராக எல்லாம் கிளம்பி மர்வான் இப்னுல் ஹக்கம். அதுக்கு பின்னால நான் இது பேர் சும்மா உங்களுக்கு ஒரு இதுக்காக வேண்டி சொல்றேன், இல்லாட்டி ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. மர்வான் இப்னுல் ஹக்கமுக்கு பின்னால் அவருடைய மகன் அப்துல் மலிக் இப்னு மர்வான் வாரார். அவர் 20 வருஷம் என்ன செஞ்சார், ஆட்சி செஞ்சார். அப்துல் மலிக் இப்னு மர்வான் மிக சிறந்த ஒரு ஆட்சியாளராகவும் என்ன செய்தார், இருந்தார். அப்துல் மலிக் இப்னு மர்வான், அதுக்கு பின்னால் வலீத் இப்னு அப்துல் மலிக், இப்படியே என்ன செய்து ஒரு பகுதி போய்கொண்டே இருக்கு. அதில் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் வரார். அப்துல் மலிக்குடைய மகன்ல ஒருவர் தான் அப்துல் அசீஸ். அப்துல் மலிக்குடைய மகன் அப்துல் அசீஸ்.
அவருடைய ஒரு மகன் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ். ஒப்பிட்டு பார்த்தால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கு அடுத்த கட்டமாக ஒரு சிறந்த ஆட்சி செஞ்சவர் ஒப்பிட்டு பார்த்தால் யாரு? அது உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் தான். உமையாக்களுடைய கிலாபத்திலேயே மிக தூய்மையான ஒரு ஆட்சின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை செய்தார்கள். நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னால், ஒரு 100 வருடங்கள் கிட்டத்தட்ட இவர்கள் என்ன செய்தார்கள்? உமையாக்களுடைய ஆட்சி என்ன செய்தது இருந்தது. ஆரம்பிக்கிறது யாரை வைத்து? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வைத்து என்ன செய்தது ஆரம்பிக்கப்பட்டது. முடிந்தது மர்வான் இப்னு முஹம்மதை வைத்து என்ன செஞ்சது முடிஞ்சதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இந்த கால பகுதி பற்றி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹிலாஃபத்து நுபுவ 30 சனா, நபித்துவத்தின் அடிப்படையிலான ஹிலாஃபத் 30 வருடங்கள் இருக்கும் நாங்கள் ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரியில வாழ்ந்த 10 வருஷத்தை விட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா 40வது வருடம் அலி ரலியல்லாஹு மரணிக்கிறாங்கன்னு சொன்னால் 30 வருடம் என்ன செஞ்சிருக்குது நபித்துவத்தின் அடிப்படையிலான ஹிலாஃபத் இருந்திருக்குது. பின்னர் மன்னராட்சியாக மாறும். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்வளுல் முலுக், மன்னர்கள் முதலான மன்னராட்சியாக மாறும்னா உடனே கேடுகட்ட ஆட்சியை முடிவெடுத்துடக்கூடாது. ஆட்சி சிஸ்டம் எதுக்கு மாறும்? மன்னராட்சியாக மாறும். அடுத்தது பாருங்க, ரசூலுல்லாஹ் இன்னொன்று சொல்றாங்க. இது சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. லா யஸாலு ஹாதா தீனு காயிமன் ஹத்தா யம்திய ஃபீஹிம் 12 ஹலீஃபா. லா யஸாலு ஹாதா தீனு காயிமன், இந்த மார்க்கம் உறுதியாக இருந்து கொண்டே இருக்கும் 12 ஹலீஃபாக்கள் போகின்ற வரைக்கும். எத்தனை ஹலீஃபாக்கள்? 12 ஹலீஃபாக்கள் போகின்ற வரைக்கும் இந்த மார்க்கம் உறுதியாக இருந்து கொண்டே இருக்கும். நான் இந்த சப்ஜெக்ட் சொல்ற நேரத்தில் கொஞ்சமாவது கடைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மறந்துடும். சரியா? ஒரு அளவா ஞாபகம் இருக்கு. இப்பதானே இந்த ஆட்சியில் இருந்துட்டு திடீர்னு அங்க எங்க போனாருன்னு எடுப்பீங்க. லா யஸாலு ஹாதா தீனு காயிமன் ஹத்தா யம்திய ஃபீஹிம் 12 ஹலீஃபா. 12 ஹலீஃபாக்கள் போகும் வரைக்கும் இந்த மார்க்கம் உறுதியாக இருந்து கொண்டே இருக்கும். குல்லுஹும் மின் குரைஷ், எல்லோருமே குறைஷிகளில் உள்ளவர்களாக இருப்பார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க உமையா கிலாஃபத்துக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கிறார். அப்படியா இல்லையா? 12 ஹலீஃபாக்கள் போகின்ற வரைக்கும் மார்க்கம் உறுதியாக இருந்து கொண்டிருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, உமையா கிலாஃபத்துக்கு ஒரு பாராட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உமையா கிலாஃபத் மன்னராட்சியாக மாறியது என்பது வேண்டுமென்றால் ஒரு அளவில் விமர்சிக்கத்தக்கதாக இருக்கலாமே தவிர, மார்க்க விஷயத்தில் கொள்கை குழப்பம் எதுவும் என்ன செய்யலை, அவர்கள் வரவிடலை. அதில் சரியாக இருந்தார்கள். ஆனால் என்ன, ஆட்சி வந்தால் பண செருக்கு என்ன செய்யும், வரும், பொருளாதார பெருமை வரும். நம்ம சாதாரணமாக கொஞ்சம் செலரி குடித்தாலே வீட்டில் காட்டுறோமா இல்லையா? அதை விட ஒரு மன்னருக்கு வருமா இல்லையா? அது அந்த மாதிரி என்னது மன்னர்மாருக்கு வந்தது. அந்த பொருளாதார அம்சங்கள் என்ன செஞ்சன வந்தன. அந்த மாதிரியான சில பிரச்சனைகள் அவர்கள்ட்ட இருந்ததை தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை என்ற லெவலுக்கு என்ன செய்யலை, வரல. அதுக்கு அடுத்ததாக அப்பாசிய கிலாஃபத். அதுக்கு அடுத்ததாக சொல்லப்படுறது என்ன? அப்பாசிய கிலாஃபத். இந்த அப்பாசியா கிலாஃபத் அப்படி என்று சொல்றது பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது இவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்ப ரீதியான அந்த இணைப்புல தான் என்ன செஞ்சாங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறாங்களே அது வரைக்கும் ஒரு நிஸ்பத்தை இணைச்சி அந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போய் முடிகிற அமைப்புல வந்து அப்பாசிய கிலாஃபத் என்ன செஞ்சது வந்தது. இந்த அப்பாசிய கிலாஃபத்து உருவாக்கப்பட்ட முறை இருக்குது. இந்த அப்பாசிய கிலாஃபத்து உருவாக்கப்பட்ட முறையுடைய விமர்சனத்தின் காரணமாக முதல் ஹலீஃபாக்கு என்ன பேர் என்றால் சஃபாஹ். சஃபாஹ் என்ற அரபில் ரத்தம் ஓட்டுறாள்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? இரத்தம் ஓட்டக்கூடியவன் அர்த்தம். உடனேயே நாம ரத்த வெறி என்ற இடத்துக்கு போயிடக்கூடாது. நான் இது சம்பந்தமாக சரியான ஒரு பார்வை நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல இந்த பகுதியை சொல்லிட்டு சஃபாஹ் என்ன செய்வார்கள் சொல்வார்கள். கடைசி ஆட்சியாளர் இருக்கிறாரே, கடைசி, அவருக்கு பேர் முத்தவக்கில். அவருக்கு பேர் என்ன? முத்தவக்கில். இது தொடக்கணும். இதுக்கு இடையில ஒரு 20-25 பேர் என்ன செஞ்சிருப்பாங்க, போயிருப்பாங்க. இதுல நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், அப்பாசிய கிலாஃபத்தை வந்து ரெண்டா பிரிப்பாங்க. அப்பாசிய கிலாஃபத்துல் ஊலா, தானியா. பொதுவாக நீங்க ஆட்சி சம்பந்தமா நம்ம பாடசாலை காலத்தை படிக்கக்குள்ள இது முதலாவது ரெண்டாவது அடிக்கடி வரும். ஏதாவது பேர்ல முதலாவது இரண்டாவது வரும். அதே மாதிரி தான் முதல் அப்பாசிய கிலாஃபத், இரண்டாவது அப்பாசிய கிலாஃபத். முதல் அப்பாசிய கிலாஃபத் ஷியாக்களுடைய முழு ஆதரவோடு வீழ்த்தப்பட்டது. ஷியாக்களுடைய முழு ஆதரவோடு ஒரு பெரிய துரோகம் செய்யப்பட்டு வீழ்த்தப்பட்டது. அது என்ன துரோகம் அப்படின்னு சொன்னால், தனக்கு பக்கத்தில் ஒரு சமத்துவம் பேணி கொள்கை வித்தியாசம் பார்க்காம ஷியா ஆலோசகரை என்ன செஞ்சிருந்தாரு, வச்சிருந்தார். ஷியா ஆலோசகரை வைத்திருந்தார். சமத்துவம் பார்க்கறதுல நல்ல விஷயம், கழுத்து போற அளவுக்குலாம் சமத்துவம் என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. பார்க்கப்பட்டதனால் முழு குடும்பத்தையும் வரவழைத்து ஒரே இடத்துல கொல்லப்பட்டார். நம்பி போனது 5 லட்சம் பேர் பக்தாதில் கொல்லப்பட்டார்கள். எத்தனை? 5 லட்சம் பேர். அவர்களை கொண்டவர்களே தாத்தாரியர்கள், மகோலியர்கள். அவர்களே அங்க தொற்று நோய் பரவ ஆரம்பித்து அங்க இருக்க முடியாம ஓடிட்டாங்க.
அவ்வளவு மோசமான ஒரு சிச்சுவேஷன் என்ன செஞ்சது, பக்தாதில் நிலவியது. முழு துரோகிகளாக யார் இருந்தார்கள், இவர்கள் தான். அதனால தான் இமாம் இப்னு தைமியா சொல்வார்கள், ஈராக்கிலே யூதர்களுக்கு ஒரு ஆட்சி உருவாகும் என்றால் அதன் முதல் ஆதரவாளர்களாக ஷியாக்கள் இருப்பார்கள். எப்படி யூதர்களுக்கு ஈராக்கில் ஒரு ஆட்சி வருமாக இருந்தால் முதல் ஆதரவாளர் யார் இருப்பாங்க, ஷியாக்கள், அக்பர அவானி இவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு யார் சொல்றாரு, இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் மற்ற அறிஞர்களோட கொஞ்சம் வித்தியாசமானவர். எழுத்து ஆய்வு இதோட மட்டும் அவர் நிறுத்திக்கல, யுத்த காலத்தில் படை தளபதியாக எல்லாம் தலைமை தாங்கி யுத்தம் செய்தவர், யுத்தம் செய்த ஒரு மிகப்பெரிய போராளி இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா. அவர் அதை சொன்னாரு, இப்படி உருவாகினா முதல் யார் இருப்பாங்க, இவங்க தான் துணையாக இருப்பாங்க. சரி, அன்புள்ள சகோதரர்களே, இப்போ அண்மையில் யூசுப் அல் கர்லாவி அவர்கள் ஒரு இது வந்து வெளியிட்டிங்கன்னா, ஹும் ஹதாஊனி, எப்படி அவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள். யாரு யார் ஏமாற்றி விட்டாங்க, ஏமாத்துறதுக்கு யார் இருக்கிறாங்க, ஷியாக்கள். ஹும் ஹதாஊனி, எம்மை ஏமாற்றி விட்டார்கள். 80 வயசு இப்போ யூசுப் அல் கர்லாவி அவர்களுக்கு 80 வயசு. அவரை எடுத்த பெரிய முயற்சியில் ஒன்று தான் தக்ரீப் பைன சுன்னா ஒ ஷியா, சுன்னா அறிஞர்களையும் சுன்னா சமுதாயத்தையும் ஷியா சமுதாயத்தையும் நெருக்கி வைக்கிறது, சண்டை சச்சரவு இல்லாமல் அவர்களை வாழ வைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு முயற்சியும் எடுத்தார். அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், இப்போ எடுத்த முயற்சியில் நான் செஞ்ச எனக்கு நடந்தது என்னன்னு சொன்னால், இயன்ற அளவுக்கு சுன்னாவுக்குள்ள ஷியா ஊடுருவதுக்கு ஒரு உதவி நடந்ததே தவிர வேற எதுவும் என்ன செய்யலை, நடக்கல. ஹும் ஹதாஊனி 80 வயசுல சொல்றாரு. இது வந்து யூசுப் அல் கர்லாவியர்கள் சொல்லியிருக்க தேவையே இல்லை. அவர்கள் சொல்லக்கூடிய இஸ்லாமிய வரலாறுலேருந்து அவர் படிப்பினை பெற்றிருந்தால், அப்படியா இல்லையா, இஸ்லாமிய வரலாற்றிலிருந்து படிப்பினை பெற்றிருந்தால் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. என்ன காரணம் என்று சொன்னால், முதல் அறிஞர்கள் யூசுப் அல் கர்லாவி ஷியாக்களோட அதான் அவர் டீல் பண்ற அறிஞர்கள், வரலாறு சாட்சி, வரலாறு சாட்சி. அஹ்லு சுன்னா வல் ஜமா ஈரான்ல மிக அதிகமாக இருந்தவர்கள் இன்றைக்கு யார் இருக்கிறாங்க, ஷியாக்கள் இருக்கிறாங்க. வரலாறு சாட்சி, வரலாறு சாட்சி இவர்களுக்கு. இன்றைக்கு அவங்க எங்க போனாலும் எப்படி நடக்கும், பொம்பைக்கு போனீங்கன்னு சொன்னால் இந்த அதாவது போராக்களுடைய ஷியாயிசம் எதுக்கு சாட்சியாக இருக்குது, அவர்கள் எப்படி நுழைந்தார்கள் என்பதுக்கு என்ன செய்து சாட்சியாக இருக்குது. உலகத்தில் எல்லா இடங்களும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் ஏமாற்றித்தான் உங்களுக்கு என்ன செய்தார்கள், நுழைந்தார்கள். இப்படி நான் சொல்ற நேரத்தில் நல்லா இருக்கக்கூடிய எல்லா பொதுமக்களையும் சொல்லலை, ஷியாக்கள் நம்ம கொள்கை ரீதியாக சொல்றோம். இல்லைன்னா பொதுமக்களில் சுன்னால் உள்ளவர்களை விட சில பொழுதுல நல்ல உயர்ந்த குணமுள்ளவர்கள் என்ன செய்வார்கள், இருப்பார்கள். கொள்கை என்று வந்துட்டா இதுதான் பேச்சு, கொள்கை என்று வந்துட்டால் அவர்கள் இப்படித்தான் என்ன செய்வாங்க, நடப்பாங்க. ஹும் ஹதாஊனியன் இன்றைக்கு சொல்வதில் முதல் முயற்சி எடுத்து அறிஞராக இருந்தால் அவருக்கு நியாயம் நம்ம சொல்லலாம். ஆனால் இமாம் இப்னு தைமியா ஒரு அழகான வார்த்தை சொல்றார், என்ன, பக்தாதில் ஈராக்கில் யூதர்களுக்கு ஒரு ஆட்சி இருந்தால் ஷியாக்கள் கானு அக்பர அவானிஹிம், அவருடைய மிகப்பெரிய உதவியாளர்களாக என்ன செய்வார்கள், இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கு என்ன செஞ்சுட்டு இஃப்திராக் எல்லா பகுதியில் நுழைஞ்சு ஷியாக்கள் நுழைஞ்சிட்டாங்க. காரணம் மிகப்பெரிய அதாவது எதிர்ப்பாளர்களாக அவர்கள் தான் என்ன செஞ்சாங்க, நாங்கள் எதிர்க்கிற நேரத்தில் மிகப்பெரிய எதிர்ப்பாளர்களாக இது போன்ற அறிஞர்கள் தான் இருந்தார்கள் என்பது வரலாறு என்ன சாட்சி என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இங்கே நான் சொல்ல வருவது என்னன்னு சொன்னால், வீழ்த்தப்பட்டது யார் மூலம், அதாவது ஷியாக்கள் மூலம் இஸ்லாமிய ஆட்சி வீழ்த்தம். சரி, இப்போ புரிஞ்சுக்கொள்ளணும் ஒரு படிப்பினை என்ன தெரியுமா, இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் முஸ்லிம்களுக்கு விடுதலைண்டா ஏன் பகதாத் வீழ்ச்சி அடைஞ்சது, இஸ்லாமிய ஆட்சி ஏன் பாதுகாக்கப்படலை, இஸ்லாமிய ஆட்சியால தான் முஸ்லிம்களுக்கு விடுதலையாக இருந்தால் அப்பாசிய கிலாபத் இஸ்லாமிய ஆட்சியா இல்லையா, 5 லட்சம் பேர் கொல்லப்பட்டாங்க, டோட்டல் இஸ்லாமிய ஆட்சியும் காலி. அப்படி என்றால் முஸ்லிம்களுக்கு முதல் பாதுகாப்பு கிலாபத் அல்ல, ஈமான். முதல் பாதுகாப்பு ஈமான். இறைவனை தவிர இந்த இஸ்லாமிய உம்மத்தை வேற யாரும் என்ன செய்ய முடியாது, பாதுகாக்க முடியாத நம்பிக்கை முதலாவது இஸ்லாமிய கிலாபத் இருந்தால் முஸ்லிம்கள் வெற்றி அடைவார்கள் என்று நினைச்சிடக்கூடாது. பக்தாது இல்லை இஸ்லாமிய ஆட்சி இருக்கிற நேரத்தில் இந்த பிரச்சனை என்ன செஞ்சது, நம்ம வரலாற்றில் படிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் அது. முதலாவது கிலாபத் வீழ்ச்சி, முதலாவது அப்பாசிய கிலாபத் வீழ்ச்சி அடையுது. ஒரு 3-4 வருடங்களுக்கு இடைவெளியில் இரண்டாவது அப்பாசிய கிலாபத் என்ன செய்கிறது, உருவாகிறது. இப்போ முதலாவது அப்பாசிய கிலாபத்துடைய தலைநகராக எது இருக்குது, பக்தாத். கிலாபத்து ராஷிதாவுடைய தலைநகர் மதீனா, உமையாவுடைய தலைநகர் சிரியா, அதாவது இந்த டெமஸ்கஸ். முதலாவது அதாவது அப்பாசிய கிலாபத்துடைய தலைநகர் பக்தாத். இரண்டாவது அப்பாசிய கிலாபத் எழுபது அதனது தலைநகர் ஈஜிப்ட், அதனது தலைநகர் என்ன, எகிப்து. இதுதான் நீங்க புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய. அதான் பாருங்க, 4 தலைநகர் சுத்தி என்ன செஞ்சுக்குது, வந்திருக்குது. இது இரண்டாவது அப்பாசிய கிலாபத்துடைய தலைநகர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு முன்னால உமையா கிலாபத் சொன்னனே, உமையா கிலாபத்திலையும் இரண்டாவது உமையா கிலாபத் சொல்லுவாங்க. இரண்டாவது உமையா கிலாபத் அது எதை சொல்லுவாங்க தெரியுமா, ஸ்பெயின்.
எதை சொல்வார்கள்? ஸ்பெயினை சொல்வார்கள். ஐரோப்பாவுக்குள்ள இஸ்லாமிய ஆட்சி ஊடுருவதற்கு போகுவதற்கு 2 ரூட் இருக்குது. மெப்ப கற்பனை பண்ணி பாருங்க, மெப் இருந்தா சரியா. ஒன்று என்ன? தரைவழி. நுழைதல் வந்தாலே தரைவழி வான்வழியாக தான் வரும், தரைவழி. 2வது கடல் மார்க்கம். முதலாவது முஸ்லிம்கள் எதன் மார்க்கமாக உள்ளே நுழைந்தார்கள்? ஒரு குழு ஒன்று சொல்லுங்க, இன்னொருத்தர் ஒன்று சொல்லுங்க. கடல் மார்க்கம். முதலாவது கடல் மார்க்கமாக நுழைந்தார்கள். யாருடைய தலைமையில் நுழைந்தார்கள்? நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்ல, தலைமை அந்த படை தளபதி தாரிக் பின் ஜியாத். தாரிக் பின் ஜியாத் கேள்விப்படலையா? தாரிக் பின் ஜியாத் அவருடைய தலைமையில் தான் என்ன செய்ய ஒரு சம்பவம் சொல்லுவாங்க, அந்த ஆதாரமற்ற சம்பவம். அவர் கப்பலில் என்ன செய்கிறாரு, தரைப்பகுதிக்கு போகிறாரு. இரவுல திடீர்னு கப்பல் எறிகிற ஒரு காட்சி தெரியுது. படையினர்கள் ஒரு சிலர் பகுதி அங்கே போகிறாங்க. பார்த்தா எரிச்சவர் யாரு? தாரிக் பின் ஜியாத். அது ஏன் எரிச்சிங்க அப்படின்னு சொல்கிற நேரத்தில் ஒன்றில் வெற்றி அல்லது வீர மரணம், திரும்பி போகிறதுக்கு நாங்கள் என்ன செய்யலை, வரவில்லைன்னு சொல்லுவார்கள். அறிவிப்பாளர் வரிசை ரீதியாக இது ஒரு ஆதாரபூர்வமான செய்தி அல்ல. அது விட்டாலும் வரலாற்றுக்கு இது ஒரு ஆதாரம் இல்லைன்னு நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாத அளவுள்ள செய்தி. இங்கே திருப்பி போவதற்காக நாங்கள் என்ன செய்யலை, வரவில்லை என்று சொன்னார்கள். ஆனால் அது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முஸ்லீம்களுடைய பெரும் சொத்தை என்ன செய்யுது, எரிச்சி ஒரு ஈமானியம் காட்ட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. கப்பல்ன்றது ஒரு யுத்த பலத்தில் ஒன்று. சில பொழுதுகளை தப்பி ஓடி ஆக வேண்டிய ஒரு கட்டம் வரும், திருப்பி நாங்கள் பலத்தை அதிகரிச்சுக்கிறதுக்கு. 100கணக்கான கப்பலை எரிச்சிட்டா அப்படி ஒன்று நடந்திருக்குமா என்றதான் வரலாற்று ரீதியாக விமர்சிப்பதற்காக காரணங்கள் உண்டு. தாரிக் பின் ஜியாத் தலைமையில் போனதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அடுத்ததாக என்னன்னு சொன்னால், அதுக்கு பின்னால் ஸ்பெயினுக்குள்ள நுழைந்தார்கள். இந்த பகுதியால், அதாவது ஐரோப்பாவுடைய மேற்கு பகுதியால் என்ன செஞ்சது, இஸ்லாம் அந்த பகுதியில் வளர்ந்துட்டு வந்து அந்தலூஸ் என்று சொல்லி என்ன செய்வார்கள், அழைப்பார்கள். ஸ்பெயின் பகுதியில் இஸ்லாம் தரைமார்க்கமாக முஸ்லிம்கள் ஐரோப்பாவுக்குள்ள நுழைந்தார்கள். அது எப்ப நுழைஞ்சாங்க? தரைமார்க்கமாக போறதாக இருந்தால் ஒரே ஒரு ரூட்டு தான் இருக்கு. அதாவது இந்த அரபு சைடால இருந்து போறா எது, துருக்கி. துருக்கின்னு சொன்னா துருக்கி கைக்கு வந்தன்னு சொன்னால் அதுக்கு அடுத்ததாக என்ன, அதை அடிப்படையாக வைத்து உள்ளுக்கு என்ன செய்யலாம், போகலாம். அது வந்த காலம் முஹம்மத் பின் காசிம். தெரியுமா முகமது பின் காசிம்? அதே முகம்மது. அதாவது இந்தியாவுடைய சிந்து நதி, சிந்து நதி தெரிந்தானே, சிந்து நதி. சிந்து இன்றைக்கு பாகிஸ்தானுடைய மாநிலங்கள்ல உண்டு. அப்ப அதெல்லாம் இந்தியா தானே, பாகிஸ்தானுடைய மாநிலங்கள் உண்டு சிந்து, விளங்கிட்டா? அதை வெற்றி கொண்டது யாரு? முகமது பின் காசிம். இன்னொரு முகமது அத்தானி என்று சொல்லுவாங்க, 2வது முகமது அத்தானி. அவர் தான் உஸ்மானிய ஆட்சி கால பகுதியில், அதாவது அப்பாசி ஆட்சி காலத்துக்கு அடுத்த ஆட்சி கால பகுதி, அந்த ஆட்சி கால பகுதியில் என்ன செய்யறாரு, இதை வெற்றி கொண்டு அதுக்குள்ள நுழைஞ்சார் என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். அப்ப தரை வழியாக போனவர் முகமது தானி. 2 பேரும் இளம் வயசினர்கள். 2 பேர்களும் அதுல முதலாம் முகமது பின் காசிம் இருக்கிறாரே, அவருக்கு 18 அல்லது 17 வயது வெற்றி கொள்ற நேரத்தில் பார்த்துக்குங்க, சரியா? அந்த வயசுல அவர் என்ன செஞ்சார், தளபதியாக போய் வெற்றி கொண்டார். இப்ப என்ன சொல்லவாருன்னு சொன்னால், அப்பாசிய கிலாபத் 2, அப்பாசிய கிலாபத் 2 காலங்கள் என்ன செய்ய 2 வருது. அப்புறம் உமையா கிலாபத் 2 சொன்னனே, அது எதுக்காக சொன்னால், அப்பாசியர்கள் உமையாக்களுக்கு எதிராக அந்த யுத்தம் செஞ்சு அப்படித்தானே ஆட்சி வந்தது. உமையாக்களோட அவர்கள் துரோகிகள் என்று பல குற்றச்சாட்டுகளை வச்சு உமையாக்கள ஆட்சி அவர்கள் ஓய்த்தார்கள். ஆனால் அவர்களுக்கு எங்க போக முடியல, ஸ்பெயினுக்கு போக முடியல. அங்க உமையாக்கள ஆட்சி தான் இருக்குது. அங்க அந்த காலப்பகுதியில் தான் அங்க போகுது ஆட்சி, அந்த காலப்பகுதியில் அங்க ஆட்சி போகுது, அங்க அவங்க தான் இருக்கிறாங்க. போனவர் யாரு? அப்துல் ரஹ்மான் அத்தாஹில் என்று சொல்வார்கள். அப்துல் ரஹ்மான் அத்தாஹில் என்று சொல்வார்கள். அவரால் தான் ஸ்பெயின்ல என்ன செய்தது, ஆட்சி வந்தது. அங்க போக முடியல. 600-700 வருடங்கள் அங்க ஆட்சி. அங்க போக அதுக்கு சொல்லுவாங்க என்ன சொன்னால், உமையா அத்தானியா, 2வது உமையா கிலாபத்து. அதுக்கு சொல்ல காலப்பகுதியால அல்ல, அதாவது தொடர்ச்சியில இவங்களும் அவங்களும் உமையா கிலாபத் தான். உமையா கிலாபத்துடைய வீழ்ச்சியில் மிக பெரும் செல்வாக்கு செலுத்தியவர்கள் யார்? அப்பாசியா. யாரு? அப்பாசியாக்கள். அது வரலாற்றில் சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி. கிறிஸ்தவர்களை அந்த பக்கத்தால நெருக்க சொல்லி இவங்க இந்த பக்கத்தால் நெருக்கடி கொடுத்தாங்க. அதை வீழ்ச்சி அடையணும் என்பதற்காக, தாங்க தான் ஆட்சியில் இருக்கணும் என்பதற்காக. ஸோ இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் முஸ்லிம்களுக்கு விடுதலை நினைச்சிடக்கூடாது, நினைத்து விட கூடாது. சில பொழுதுகளில் அவர்கள் தான் எங்களுக்கு என்ன செய்வார்கள், கடைசியாகவும் இருப்பார்கள். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஈமானுள்ள இஸ்லாமியத்தோடு உள்ள ஒரு ஆட்சி என்ன செய்தால் அமைந்தால் வேண்டும் என்றால் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கலாம். அப்ப நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது, ஹிலாபத்துர் ராஷிதா
உமையாக்களுடைய கிலாபத்தில் 2 பகுதி, ஐரோப்பாவில் உண்டு, இந்த பகுதியில் உண்டு. இப்போ நீங்கள் உமையா கிலாபத், 2வது கிலாபத் உமையா கிலாபத்தை வந்து தலைநகர் எது? ஸ்பெயின். அதான் என்னது, தலைநகராக இருந்தது. அதனால அந்த பேரை கொண்டு என்ன செய்யுது, அழைக்கப்பட. அரபில் என்ன சொல்லுவாங்க ஸ்பெயினுக்கு? அஸ்பானியான்னு இன்றைக்கு சொன்னாலும் அந்தலுஸ், அதுக்கு பேர் என்ன, அந்தலூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அப்பாசியா கிலாபத் வந்து இந்த 2 பகுதியிலையும் என்ன செய்யுது, நடக்குது. எந்த 2 பகுதியிலையும்? அதாவது இங்கே முதலாவது பக்தாதில், 2வது எகிப்தில். இது வீழ்ச்சி அடைகிறது 1500 சொச்சங்களில் என்ன செய்கிறது, வீழ்ச்சி அடைகிறது. கிறிஸ்து ஆண்டில் சொல்றதா இருந்தால் 1500 சொச்சங்களில் வீழ்ச்சி அடைகிறது. ஆனால் பெரும் பகுதி என்ன செஞ்சுக்கிறாங்க, ஒரு பெரும் காலப்பகுதி வாழ்ந்தவர்கள் அப்பாசிய கிலாபத். 600-700 வருடங்கள் என்ற அளவுக்கு இடையில் ஆட்சியாளர்களாக ஃபாத்திமியா ஆட்சியாளர்கள் என்று சொல்வார்கள். எப்படி? ஃபாத்திமிய எகிப்தில் ஆட்சி செஞ்ச ஃபாத்திமிய ஆட்சியாளர்கள், அவங்களோட தலைநகராக இருந்தது எகிப்தில் தான். சரியா? ஃபாத்திமிய ஆட்சியாளர்கள் அப்படின்னு ஒரு பகுதி சொல்லுவாங்க. சரி, இப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அப்பாசிய கிலாபத் முடிவடைகிறது யார் மூலம்? உஸ்மானிய கிலாபத்து மூலம். உஸ்மானிய கிலாபத்து மூலம் எது வீழ்ச்சி அடைகிறது? அப்பாசிய கிலாபத் முடிவடைகிறது. அப்போ உஸ்மானிய கிலாபத் எந்த ஆண்டில் ஆரம்பிக்குதுன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? 1500 சொச்சம் கிறிஸ்து ஆண்டில். நம்ம ஆண்டில் சொல்றதா இதான். மற்ற ஆண்டு உங்களுக்கு மறந்துடும், இந்த ஆண்டு ஒரு அளவு ஞாபகம் இருக்கும். 1500 சொச்சங்களில் உஸ்மானிய கிலாபத் என்ன செய்கிறது, ஆரம்பிக்கிறது. உஸ்மானிய கிலாபத் ஆரம்பித்த பின்னால் சலீம் முதல் ஆட்சியாளர் யாரு? சலீம் என்பவர். கடைசி ஆட்சியாளர் அப்துல் மஜீத் அத்தானி. சலீம், அப்துல் மஜீத் அத்தானி. சலீமும் அப்துல் மஜீத் தானி. இது எப்படின்னு சொன்னா, தானியல் அவர் கடைசி, இந்த பகதூர் ஷா மாதிரி. முதலாம் பகதூர் ஷா, 2ஆம் பகதூர் ஷா சொல்லுவாங்க. அதுக்கு இடையில 16 பேர் என்ன செய்வாங்க, 12-13 பேர் என்ன செய்வார்கள், இருப்பார்கள். ஆனால் முதலாம் பகதூர் ஷா, 2ஆம் பகதூர் ஷா என்ன செய்வார்கள், சொல்லுவார்கள். அது மாதிரி தான் இது. அப்துல் மஜீத் தானி, ஆனால் அவர் தானி அல்ல, ஆகிர், கடைசி அப்துல் மஜீத். ஆனால் முதலாவது யாரு? சலீம். இவர்களுடைய தலைநகராக எது இருந்தது? இஸ்தான்புல். எது இருந்தது ஆரம்பத்தில்? அதாவது ஆஸ்தானான்னு என்ன செய்வார்கள், அழைத்தார்கள், ஆஸ்தானான்னு சொல்லி. பின்னர் அதுக்கு முன்னால கொன்ஸ்டாந்தினேபிள் அப்படின்னு, குஸ்தன்தீனியா அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. குஸ்தன்தீனியா. அதுக்கு பின்னால் ஆஸ்தானான்னு வரலாற்றில் சொல்லப்பட்டுச்சு. பின்னர் வந்து இஸ்தான்புல் அப்படின்னு என்ன செய்யுது, சொல்லப்பட்டுச்சு. அப்போ இந்த இஸ்தான்புல் வந்து தலைநகராக கொண்டு உஸ்மானியர்கள் என்ன செய்தார்கள், ஆட்சி செய்தார்கள். உஸ்மானியர்களுடைய ஆரம்ப இலக்காக இருந்தது என்னன்னு சொன்னால், இந்த உஸ்மானிய கிலாபத் கொஞ்சம் கன்ஃபியூஷன் நிறைஞ்ச ஒரு கிலாபத். அதுக்கு காரணம், ஐரோப்பியர்கள் அப்போ அந்த காலப்பகுதியிலெல்லாம் இந்த காலனித்துவம் செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. நாடுகான் பயணங்கள்னா போய் அங்கே பார்த்து இடத்த பார்த்து பிடிச்சிடுறது, இந்த வேலை செய்ய ஆரம்பிச்சிருந்த நேரம். அப்போ எங்கெங்கெல்லாம் இப்படி கொலோனிஸ் நிறைய உருவாக்கப்பட்டாச்சு. அப்படி உருவாக்கப்பட்டதானா இது அப்படி என்கின்ற ஒரு கேள்வி என்ன செய்யுது, உஸ்மானிய கிலாபத்துக்கு இருக்குது. ஆனால் பார்த்தால் இல்லை. உஸ்மானிய கிலாபத் அவங்களுடைய முதல் இலட்சியமாக இருந்ததை நீங்க பார்க்கலாம். இயன்ற அளவுக்கு இஸ்லாமிய உம்மத்தை ஒரே தலைமைகளை கொண்டு வரணும் என்கின்ற ஒரு பெரிய கவனம் எடுத்தார்கள் வரலாற்றில் என்ன செய்யலாம், பார்க்க முடிகிறது. பெரும் மரமலர்ச்சியில் ஈடுபட்டாங்கன்றதையும் பார்க்க முடிகிறது. ஒரே ஒரு சிக்கல், எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை விட்டு தூரமாக அந்த கொள்கையுடைய பிரச்சனை வருமோ, அதாவது கிலாபத்துர் ராஷிதாக்கு இருந்த அளவுக்கான தெளிவு உமையா கிலாபத்துக்கு இருக்கல. அது ரெண்டையும் ஒரு அளவு சொல்லலாம். அப்பாசிய கிலாபத்தில் அது முத்தசிலா கொள்கைகள், இன்னும் பல கொள்கைகளுக்கு ஆட்சியில் செஞ்சாங்க, இடம் கொடுத்தார்கள். உஸ்மானிய கிலாபத்தில் வளர்ந்தது ஷிர்க், குராஃபத், இவைகள் நிறைய என்ன செஞ்சது, கபரு கட்டுறது, இந்த மாதிரியான வழக்குகள் அவருக்கு மக்கா மதீனால கூட என்ன செஞ்சாங்க, அதை செய்தார்கள். ஆட்சி ரீதியாக எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஐரோப்பா ஆட்சி, அந்த ஆட்சி, இந்த ஆட்சியெல்லாம் மிகைக்கிற அளவுக்கான மறுமலர்ச்சி என்ன செஞ்சாங்க, அவர்கள் செய்தார்கள். ஆனால் மார்க்க ரீதியான சில விஷயங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக கீழ்நிலையான சப்ஜெக்ட் எல்லாம் என்ன செய்தார்கள், அவர்கள் செய்தார்கள். அப்படின்றத நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதனுடைய விளைவுகளை நீங்க அதே மஸ்ஜித் நபவியில பார்க்கலாம், இன்னும் பல இடங்கள் என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். இதுக்கு பேர் உஸ்மானிய கிலாஃபத். அப்துல் மஜீத் அத்தானி இவருடைய உஸ்மானிய கிலாஃபத் வீழ்ச்சி அடைவதற்கான பின்னணிகளில், உஸ்மானிய கிலாஃபத் வீழ்ச்சி அடைவதற்கான பின்னணிகளில் மிக முக்கியமாக இருந்தவர் முஸ்தபா கமால் அத்தாதுர்க். முஸ்தபா கமால் அத்தாதுர்க். அத்தாதுர்க்கான அத்தான தந்தை, துருக்கியர்களின் தந்தை அப்படின்னு, துருக்கியர்கள் தந்தை அல்லவர். அதாவது சொல்ல போனால் மரத்தை வெட்டுவதற்காக கோடாரி கம்பு அதிலிருந்து தயார்படுத்துகிற மாதிரி உதாரணம் சொல்லுவாங்க. அப்படி அவருடைய கையால் எடுத்து அவன் செஞ்ச அட்டகாசங்கள், அதான் மொழி மாற்றம் செய்யப்பட்டது, குர்ஆன் ஓதல் மொழி, தொழுகை வந்து துருக்கி மொழியில் தொழுவிக்கப்பட்டுச்சு, பல அநியாயங்கள் நடந்தது. ஆனால் இன்றைக்கு அதாவது உருதுவான் என்று சொல்லலாம்,
உருதுகானுடைய அந்த ஆட்சியில் வந்து ஓரளவுக்கு என்ன செய்யுது, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் எடுக்கப்பட்டு வருது. ஸ்டெப் எடுக்கப்பட்டு வார நேரத்தில் அவர் அங்கங்கே கலந்து கொள்ள வேண்டிய பல கட்டங்கள் அவருக்கு நிர்பந்தத்தில் உருவாகலாம். உடனே அவர் அங்கே கலந்து கொண்டாரு அப்படியே மூடிடக்கூடாது. அவரால் முடிஞ்ச அளவுக்கு விடுதலை பெற்று வர்றாரு. உதாரணம் நான் என்ன கேட்குறேன்டா, நரக குழியில் ஒருத்தன் விழுந்துட்டான்னு வைங்களேன், அவர் எழும்பி வரக்குள்ள கொஞ்சம் நெருப்பு ஏரியாவில் தான் வரணும். என்ன இவர் நெருப்பு ஏரியாவிலே வந்துட்டு அங்கே தானே விழுந்திக்கிறார் அவர், அதை தாண்டி தானே வரணும். அதை தாண்டி வர இடத்துல ஒரேடியா மலர்களோடு வரணும்னு எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பார்வை என்னது பிள்ளை. இது யார் சொன்னாலும் சரி, இது யார் சொன்னாலும் சரி, சொல்ல போனால் அவருடைய மாற்றங்களை பற்றி நிறைய விமர்சிக்கிறாங்க. ஆனால் அல்லாஹு ஆலம் இவருடைய காலப்பகுதியில் வந்து நிறைய மாற்றங்கள் என்ன செஞ்சு மார்க்க ரீதியான மாற்றங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் வந்து குறிப்பாக சொல்லப்படுறது அவர் தன்னை அறிமுகப்படுத்திக்கின்றது அல்மானியாக ஒரு, அதாவது ஒரு செக்யூரலிஸ்டாக தான் தன்னை அறிமுகப்படுத்தியிருந்தார். செக்யூரிஸ்ட் லிபரலிசமாக என்ன செய்தார், தன்னை அறிமுகப்படுத்தியிருந்தார். ஆனால் அவர்கிட்ட கேட்கப்படுது, நீங்கள் இப்போ அதில் இது மாறிட்டீங்கிறான். அதுக்கு ஒரு பதில் அவர் சொன்னார், மா தகையர்த்து வலா கிண்ணி தத்தவர்த்து, நான் மாறவில்லை, நான் கொஞ்சம் அப்டேட் ஆகி இருக்கிறேன்டார். நான் மாறலை, கொஞ்சம் அப்டேட் ஆகி இருக்கிறேன்டார். உடனே அதை பிடிச்சிட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, தெளிவாக சொல்ல வேண்டியதானே. அப்போ நான் சொன்னேனே, இப்போ இருக்கிற இடம் வந்து நரக குழி, அதில் இருந்து தான் விடுதலை பெற்றுக்கிட்டு வார நேரம். அதனால சுற்றி இருக்கிறதெல்லாம் சைத்தான்களாக தான் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அந்த சில சில காயங்களோட தான் வெளியே வர வேண்டியிருக்கு. நாங்கள் துவா கேட்கணும், அந்த சூழல் என்ன செய்யணும், நல்ல ஒரு சூழலாக வர வேண்டும் அப்படி என்பதற்காக. எல்லா நல்ல வேலைக்கும் ஒரு பேர் சூட்டலாம், அரசியல் நோக்கம் சொல்லலாம். ஆனால் அதுக்காக வேண்டியது உண்மையாகிறாது, என்ன எல்லாமே உண்மையாகிறாது. என்ற அளவுக்கு நல்லதாக மாறணும். நல்லதாக மாறாட்டி அவனுக்கு ஏச்சு, மாறிட்டு வந்தவனுக்கு அவனுக்கு ஏதாவது ஒரு பெயர், இப்படி இருந்தால் இந்த சமுதாயம் என்ன செய்யாது. இது அப்துல் மலிக் பின் மர்வான் சொன்ன மாதிரி தான், நாங்களெல்லாம் அபூபக்கர் உமர் மாதிரி இருக்கணும்னு உங்களுக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் நீங்கள்லாம் அபூபக்கர் உமருடைய காலத்தில் இருந்த மாதிரி மக்கள் மாதிரி இல்லை. ஆனால் நாங்கள் எப்படி இருக்கணுமா, அபூபக்கர் உமர் மாதிரி இருக்கணும். நீங்கள் அவங்களோட காலத்து மக்கள் மாதிரி இல்லை. அதுதான் இப்போ உள்ள பிரச்சனை என்னது. அது அப்போ புரிஞ்சுக்கொள்ளணும். இவர்கள் கிட்டத்தட்ட 400, மொத்தமாக சொல்ல ஒரு 500 வருடங்கள் என்ன செய்தார்கள், உஸ்மானிய கிலாபத் இருந்தது. எத்தனை வருடங்கள், ஒரு 500 வருடங்கள் உஸ்மானிய கிலாபத் இருந்தது. ஆனால் இப்போ நீங்கள் சுருக்கமாக இதான் அவுட்ல என்னன்னு சொன்னால், கிலாஃபத்துர் ராஷிதா உமையாக்களுடைய 2 ஆட்சி, 1 2, அதில் வந்து தலைநகராக இருந்தது என்ன டமஸ்கஸ், அடுத்தது மற்றவங்களுக்கு தலைநகராக இருந்தது ஸ்பெயின். அடுத்து அப்பாசிய கிலாபத்து வந்தீங்கன்னா முதல் தலைநகரம் பக்தாத், 2வது கட்ட தலைநகரம் எகிப்து. இதற்கு இடையில அதாவது ஃபாத்திமியர்களுடைய ஒரு பிரிவினுடைய ஆட்சி என்ன செஞ்சது இருந்தது. அதுக்கு அடுத்ததாக உஸ்மானிய கிலாபத், அதுக்கு அடுத்ததாக உஸ்மானிய கிலாபத். உஸ்மானிய கிலாபத்தை பொறுத்த வரைக்கும் மறுமலர்ச்சிகள் அதிகமான ஒரு கிலாபத்தாக அது இருந்தாலும் கூட இப்படி ஒரு விமர்சனம் என்ன செய்யுது, அதுக்குரிய பகுதி ஒன்று இருக்குது. இது நீங்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிட்டத்தட்ட முஸ்லீம் சமுதாயத்துடைய ஆட்சி ஒரு 1000 வருடங்கள் என்ற அளவுக்கு என்ன செய்யுது, அந்த அளவுக்கான ஒரு ஆட்சியாக அதாவது உலகம் ஃபுல்லாக மிளர்ந்திருக்கிறத பார்க்கணும். இப்போ இதை நீங்கள் சுருக்கமாக எடுத்துக்கொண்டு, இது ஒரு என்ன டைமிங், ஒரு 10 நிமிஷம் ரைட், ஒரு 9 மணி வரைக்கும் ஒரு 15 நிமிஷம் 15 நிமிடம். இதில் கொஞ்சம் பேர் 15 நிமிடம் சொல்ல விரும்பாதவங்க இருப்பாங்க, மெஜாரிட்டி ஏற்றுக்குங்க சரியா. இதில் என்னன்னு சொன்னால், இதுக்கு அடுத்ததாக என்னென்னா இஸ்லாமிய ஹிலாபத் இதுதான் உங்களுக்கு அவுட்லைன் ஆகிறது. இல்லை ஒரு சில குறிப்புகள் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். என்னன்னு சொன்னால், ஹிலாபத் நபித்துவத்தின் அடிப்படையிலான ஹிலாபத் எத்தனை வருஷம் இருந்தது, 30 வருடம். அடுத்தது முழுமையாக என்ன, மன்னராட்சி. அடுத்தது முழுமையாக மன்னராட்சி. மன்னராட்சி இஸ்லாமிய ஆட்சி இல்லைன்னு சொன்னால் இஸ்லாமிய ஹிலாபத் எத்தனை வருஷம், 30 வருஷம் தான், அதோட முடிட வேண்டியது. இப்போ எனவே இஸ்லாத்தை பொறுத்த முதல் சப்ஜெக்ட் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்லாது. இதுதான் இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்லாது. நீங்கள் ஜனாதிபதியாக இருக்கலாம், மன்னராக இருக்கலாம், அடக்கி ஆளக்கூடிய இராணுவ தளபதியாக என்ன செய்யலாம் இருக்கலாம், எந்த தலைவராக நீங்கள் இருந்துட்டு போங்க. ஆனால் இஸ்லாமிய ஆட்சி என்ற பேர் உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்கள் ஆட்சியுடைய சட்ட மூலாதாரமாக வஹி இருக்கணும். எது இருக்கணும், குர்ஆன் சுன்னா என்ன செய்யணும் இருக்கணும். குர்ஆன் சுன்னா தான் உங்கள் ஆட்சியுடைய மூலாதாரமாக இருக்கணும். அப்படி என்றால் அது அதிகம் சாத்தியம் உள்ளது ஷூரால தான். எதில், ஷூரா அடிப்படையில் வரக்கூடிய கிலாபத்தில் தான் அதனுடைய முழு வடிவம் நடைமுறையாகுமே தவிர மற்ற இதில் என்ன செய்யாது, நடைமுறை ஆகாது, நடைமுறை ஆகாது. இதில் முழுமையாக நடைமுறையாகும். ஏன், இஸ்லாமிய அடிப்படை என்ன சொல்லுதுன்னு சொன்னால், மக்கள் மீது அடர்ந்தேறுவது, அநியாயம் செய்வது, மக்களுடைய விருப்பங்களை குர்ஆன் சுன்னாக்கு வெளியுள்ள விருப்பங்களை மதிக்காமல் இருப்பது, இவைகள் எல்லாமே அநியாயம் என்று சொல்லுது. ஆனால் ஒரு ஜனநாயகத்தால் கூட அதை செய்ய முடியாது. ஜனநாயக ஆட்சி இஸ்லாமிய ஆட்சியை நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனால் ஜனநாயக ஆட்சி இஸ்லாமிய ஆட்சி அல்ல. சூரா வேற,
இஸ்லாமிய ஆட்சி வேற. மெஜாரிட்டி மக்கள் கேடுகட்டவர்களாக இருந்தால் தலைவராக யார் வருவார்? அவங்க தான் வருவாங்க. அதனால மெஜாரிட்டி என்ற சப்ஜெக்ட் இன்னும் சொல்ல போனால் அநியாயம். சிறுபான்மையாக வாழ்ற எங்களுக்கு அது தெரியுதா இல்லையா? அது அநியாயம். ஜனநாயகம் என்பது பெருவாரியானவங்களுடைய கைக்கு தான் போகுது. ஒரு ஜனநாயகம் அங்கே என்ன இல்லை. அந்த ஜனநாயகத்தை 15-20 வகுத்து எப்படியோ அவர்களுடைய அபிலாசைகளை செய்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால ஜனநாயகம் என்றது என்ன சொல்ல, மக்களால் மக்களே ஆளுதலாம். அப்படின்னா என்ன? சட்டம் விபச்சாரம் செஞ்சா என்ன சட்டம், களவெடுத்தா என்ன சட்டம் என்றதை தீர்மானிக்கிறது யாரு? மக்கள். மெஜாரிட்டி அவர் 73-2 பெரும்பான்மை சேர்ந்தா சட்டத்தை தலைகீழா மாற்றலாம், விபச்சாரத்தை சட்டமாக்கலாம், ஓரின புணர்ச்சி சட்டமாக்கலாம், உலகத்துள்ள கொள்ளை எல்லாத்தையும் சட்டமாக்கலாம். காரணம் மக்கள் ஆள்றாங்க. அதான் உலகத்தில் நடக்குது. எனவே ஜனநாயக ஆட்சி நினைச்சிடக்கூட ஆட்சியாளர் தெரிவு செய்யறது மட்டுமன்று சட்டத்தை தெரிவு செய்யறது அவங்களோட கையில் இருக்குது. இப்போ இந்தியாவில் அந்த சிவில் சட்ட சம்பந்தமான ஏற்படுற பிரச்சனை இருக்குது. அதுக்கே நாம பயப்படணும்? மெஜாரிட்டி பிரச்சனை. அந்த ஜனநாயகம் என்ற சப்ஜெக்ட் தான் எங்களை அச்சமுறுத்துதே தவிர சட்டம் என்கின்ற அம்சம் தெளிவாக குர்ஆன் சுன்னான் அடிப்படை மாதிரி ஒரு அடிப்படை இருந்தால் என்ன செய்யாது இந்த பிரச்சனை. மெஜாரிட்டி வந்தால் தலைகீழா எதையும் மாற்றலாம் என்கின்ற அந்த இடம்தான். இன்னும் சொல்ல போனால் ஆட்சியாளருக்கு உள்ள பலத்தை எல்லாம் சேர்த்துக்கலாம். இலங்கையில் இப்போ இவர் வருவதற்கு முன்னால் இருந்தார் ஆட்சியாளர். அவர் என்ன செஞ்சாருண்டா, எனக்கு எல்லா அதிகாரம், நிறைவேற்று அதிகாரம், அந்த அதிகாரம் என்னெல்லாம் மேக்சிமமாக ஒரு மன்னராட்சிக்கு தேவை அத்தனை எடுத்து வச்சுக்கிட்டார். எல்லாம் பெரும்பான்மையிட்ட பேரில், எல்லாம் பெரும்பான்மையிட்ட பேரில். எனவே ஜனநாயக இஸ்லாமிய ஆட்சியெல்லாம் இல்லை. யார் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி இஸ்லாமிய ஆட்சியெல்லாம் இல்லை. ஆனால் ஒரு ஆட்சியாளராக வருகிற நேரத்தில் அவர் இதை பிரகடனப்படுத்தி ஆளுவாராக இருந்தால் அதை இஸ்லாம் என்ன செய்யாது, நீங்க இவரை கட்டுப்படக்கூடாது, வெளியே போங்கன்னு என்ன செய்யாது, சொல்லாது. மன்னராட்சி அதுதான். அதே போல இராணுவ ஆட்சியும் அதுதான். இந்த அடிப்படையில் தான் இஸ்லாமிய கிலாபத் என்று சொல்லி உமையாக்களுக்கு சொல்லப்படுது, அப்பாசியர்களுக்கு சொல்லப்படுது, ஃபாத்திமியர்களுக்கு சொல்லப்படுது, உஸ்மானியர்களுக்கு சொல்லப்படுது. இல்லை என்றா 800 அந்த ஆண்டை என்ன செய்ய வேண்டி வரும், அப்படியே தூக்க வேண்டி வரும். மன்னராட்சியெல்லாம் இஸ்லாமிய ஆட்சியான சவுதி கோவத்தில் கேட்கறது. எதில் கேட்கறது? இங்கக்குள்ள கோவத்தில் கேட்கறது. ஆனால் எதையெல்லாம் அடிக்க வேண்டியிருக்கின்றதை என்ன செய்யலை, யோசிக்கல. முதல் அம்சம். இரண்டாவது, அதில் முதலாவது இன்னொரு முக்கிய விஷயம், சூரா தான் நபித்துவத்தின் அடிப்படையிலான இஸ்லாமிய ஆட்சி, ஹிலாஃபத். அது என்னன்னா எல்லாம் சூரா அடிப்படையிலையும் மக்கள்கிட்ட தனது நீங்கள் என்னை திருத்த வேண்டும் என்ற ஒரு முழு சுதந்திரத்தோட நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி அது எதில் நடக்கும்? நிச்சயமாக இந்த சூராவோடு நடக்கக்கூடிய ஆட்சியில் தான் என்ன நடக்கும். உண்டு. இரண்டாவது அம்சம், இஸ்லாமிய ஆட்சி ஒரே ஆட்சியாக பெருவாரியாக இருந்தாலும் குட்டி குட்டி நாடுகள் இந்த இஸ்லாமிய ஆட்சியில் இருக்கத்தான் செஞ்சது. அவர்களுக்கு கீழுள்ளவர்களும் பையத்து கட்டுப்பட வேண்டும் என்பதை இஸ்லாமிய சமுதாயம் ஏற்றுத்தான் வந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதகூனு மின் பஅதி ஹுலஃபா ஃபதக்சு. இது மிக முக்கியமான இயல்புகள், நீங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது. எனக்கு பின்னால கலீஃபாக்கள் உருவாகுவார்கள், பின்னர் அதிகமாகுவார்கள். ஒரே நாள் ஒரே தடவையில் 2-3 பேர் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டா ஃபமா தஅமுருன், அப்ப நாங்க என்ன செய்யறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபு பி பைஅத்தில் அவ்வல் ஃபல் அவ்வல். முதலாவது கொடுத்தவங்களுக்கு முதலாவது நிறைவேற்றுங்க, இரண்டாவது பையத்து கொடுத்தவங்களுக்கு இரண்டாவது நிறைவேற்றுங்க அப்படின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே நேரம் இன்னொன்று சொன்னாங்க, நீங்க எல்லாம் ஒரே ஆட்சியில் இருக்கிற நேரத்தில் இடையில ஒரு குரூப் கிளம்பி வந்தா ஃபக்துலு, அவர் என்ன செய்ய, கொன்றுங்க. அதே நேரம் சரிசமனான அளவுக்கு பல இடங்களை பைய செய்யப்பட்டுச்சா நீங்க யார் யாருக்கு பைய செய்வீங்களோ அவைகளை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு என்ன செய்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இதுக்கு எப்படி சொல்லுவாங்கடா அரபுல, மமாலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சிற்றரசுகள், தமிழ்ல சிற்றரசுன்னு சொல்லுவாங்களே, இதுக்கு மமாலிக். இன்னைக்கு மலிக் என்றோமே, மமாலிக் என்ற வார்த்தையோடு இஸ்லாமிய ஆட்சியில் அழைக்கப்பட்டார்கள். ஃபாத்திமியர்கள் யார்? மமாலிக். ஃபாத்திமியர்கள் இடையில சொன்னனே, இவர்கள் யார்? சிற்றரசுகள் என்ற ஒரு பகுதியில் உள்ளவர்கள் தான் இந்த ஃபாத்திமியர்கள் என்கின்ற ஒரு பகுதி. அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இஸ்லாமிய ஆட்சி எங்க இருந்தது? இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சி இருந்தது பேரளவில். எப்படியோ இஸ்லாமிய ஆட்சி 800 வருடங்கள் என்ன செஞ்சது, இருந்தது. இது அப்பாசிய கிலாபத்தா உமையா கிலாபத்தா, நீங்க என்ன சொல்லணும்? மமாலிக். என்ன? சிற்றரசு. இது என்ன, இதுக்கு பேர் சிற்றரசு. அவங்க இஸ்லாமிய ஆட்சியே தான் இருந்தாங்க, கட்டுப்படுறது கடமைதான். ஆனால் அவங்களுக்கு பேர் என்ன? மமாலிக்காக இருந்தார்கள். எனவே இன்றைய கால பகுதியில் உள்ள சிச்சுவேஷன் எப்படி புரிஞ்சுக்கணும்? மமாலிக். இன்றைக்கு என்ன நடக்குது, அதான் நடக்குது. இன்றைக்குள்ள சிச்சுவேஷன் மமாலிக் என்கின்ற அமைப்புல தான் முஸ்லிம் நாடுகளுடைய அமைப்புகள் என்ன செய்யுது,
இருந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு அப்பாசியாவை கற்பனை பண்ணி இப்போ எதுவுமே இல்லை என்ற மாதிரியான ஃபீலிங்லேயே என்ன செய்கிறாங்க, இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி யாருமே என்ன அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அங்கெல்லாம் என்ன செஞ்சிடும், அதெல்லாம் நம்ம புரிஞ்சு கொள்வதில் பிரச்சனையும் சரியான அறிமுகம் இல்லாத நிலைமையும் உண்டாகும். மூன்றாவது ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், இதைத்தான் நான் பார்த்துக்கிட்டு இது இன்னும் 45 தான் இருக்குது, சரியா? சரி, அதாவது அதனால மாத்திருங்க இதுகளை. அடுத்து என்னன்னு சொன்னால், மூன்றாவது ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், இஸ்லாமிய அரசு என்று பேசுறது மிக முக்கியமான செய்தி. எப்படி சிலர் பேச ஆரம்பிச்சிடறாங்கன்னா, வரலாற்றை ஆழமாக நல்ல இறங்கி படிக்கணும், இல்லையா நம்ம பொதுவான ஒரு அறிமுகம் எடுத்துக்கிறோம், வரலாற்றுடைய இயல்புகள் எங்களுக்கு தெரியாது, நம்ம இதை சாதாரணமாக விளங்கலாம். நாங்கள் கூட வரலாற்றை பெரிய ஆழமாக தேடி படித்தவர்கள் அல்ல. வரலாற்றை பொறுத்த வரைக்கும் அதுக்கென்ன சொல்ல இயல்புகள் இருக்கு, வரலாற்றுக்கென ஒரு இயல்பு இருக்கு. உதாரணமாக, சண்டை பிடிக்காத ஆட்சி என்று உலக வரலாற்றில் ஒரு ஆட்சியாளர் இருக்கிறாரா? யாரும் இல்லை. என்ன பேர் சொன்னாலும் சரி, அதுக்கு சண்டை ஒன்று நடக்கும், இரத்தம் ஓட்டுதல் ஏதாவது நடக்கும், அதுக்கு அது அனுமதியாக இருக்கலாம், அனுமதிக்கப்படாதாக இருக்கலாம், நடந்திருக்கும். எனவே இதுதான் இயல்பாக இருக்கிற நேரத்தில் நீங்க அப்பாசிய கலாபத்தை படிக்கிற நேரத்தில் சண்டை நடக்கும், இவர்கள்லாம் முஸ்லீம்களா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஆட்சி என்றால் சண்டை வரும். எனவே முதல்ல வரலாற்றுடைய இயல்பு தெரியணும். இப்போ எப்படி எல்லாரும் வரலாற்றை பார்க்க நினைக்கிறாங்க தெரியுமா? அப்பாசிய கலீஃபா ரோட்டில் சும்மா நடந்துட்டு போகணும், எந்த இதுவும் வர மக்கள் எல்லாம் ஒத்துமையாக இருந்து பேசிக்கிண்டு சந்தோஷமாக இருந்து கண்டு ஒரு வித்தியாசமாக இவங்க கற்பனை பண்ணிட்டு உண்டு, அந்த மாதிரி இருக்குன்னு அப்படின்னு அவர் ஆட்சியாளராக இருக்க மாட்டாரு. இப்போ ஒரு 4-5 பார்க்குறீங்களே, 400 இருந்திருக்கும். எத்தனை இருந்திருக்கும்? 400 இருந்திருக்கும். வரலாற்றுடைய இயல்பு என்ன தெரியுமா? ஒரு இவர் சும்மா இருந்தாலும் அடுத்தவன் சும்மா இருக்க விட மாட்டான். இப்போ நம்ம சவுதியில் சும்மா தான் இருக்கிறோம், சும்மா இருக்க முடியுதா? ஈரானுக்கு முடியல, முடியல. அது காரணம் என்ன? சரி, அப்படியே இருந்தாலும் உள்ளவனை சும்மா உடிக்க வெளி உள்ள விடுவானா? தூண்டி விட்டு இவன் போகிற போக்கு சாரில் எல்லாம் முடிஞ்சிடும், பெட்ரோல் வீழ்ச்சி அடைஞ்சிடும், உனக்கு என்ன பிரச்சனை? சரியா? ஒரே இந்த நாட்டில் உள்ள நம்ம மிஞ்சி போனால் கடைசி என்ன செய்வோம், போயிடுவோம் இங்கிருந்து, அவ்வளோதானே. நம்ம எல்லாம் முடிஞ்ச பெட்ரோல் நல்ல விலை கூட்டு ஒன்று சரி வரலையா, டிக்கெட்டை போட்டாச்சு, நாட்டுக்கு போயாச்சு. ஏன் அப்போ வந்தோம்? பெட்ரோல் விலை கூட்டிகிட்டு வந்துட்டோம். சரியா? இதான் நம்ம இந்த நாட்டுக்கு செய்ய போகிற கடைசி வேலை. ஆனால் கவலைகள் பேசுகிற நேரத்தில் எப்படி இருக்குது? போகிற போக்க பார்த்தா சரி வராது, என்னமோ இங்கேயே உண்மையா இல்லையா? அப்போ நம்ம எது, அதாவது மின் ஹுஸ்னி இஸ்லாமில் ஒரு மனிதனுடைய சிறந்த வேலைகள் ஒன்று தரக்குஹு மாலாயானி, தனக்கு சம்பந்தம் இல்லாத தேவையில்லாத விஷயங்களை தலையிடாமிக்குது. அடுத்த குடும்பத்தை பற்றி நிறைய கவலைப்படுறது, நம்ம குடும்பத்தை பற்றி என்ன செய்யணும், நம்ம கவலைப்படணும். ஆனால் இந்த மாதிரி பேச்சு நிறைய செய்திக்காக பேசுறது வேற, இப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்குதான் வேண்டு. ஆனால் கவலைகளை பார்த்தீங்கன்னா என்னது வித்தியாசமாக இருக்குதான் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இயல்பில் புரிஞ்சுக்கணும், ஆட்சியுடைய இயல்பு சச்சரவு சண்டைகள் வராமல். உமையா ஒழுங்கா இருந்தால் அப்பாசி என்ன செய்வாங்க, அங்க ஒழுங்கா இந்த சச்சரவு இருக்கும். எனவே இந்த வரலாற்றை நேர்மையாக பதிந்த ஒரு சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம். எனவே வரலாற்றை படிக்கிற நேரத்தில் அங்கே சண்டை, இங்கே பிரச்சனை, எல்லாம் இரத்த கலரியாகத்தான் இருந்தது. புத்தகத்தை பார்க்குற நேரத்தில் இரத்த கலரியாக இருந்தது நினைச்சிடக்கூடாது. இது பகுதிகள் ஆட்சியாளர்களுக்குரிய இயல்புகள் என்று நீங்கள் எடுத்து உலக ஆட்சியாளர்களோடு இவர்களுடைய நிலைமை ஒப்பிட்டீங்கன்னு சொன்னால், இஸ்லாமிய ஆட்சியில் 5 லட்சம் யூதர்கள் எல்லாம் படுகொலை செய்யப்படலை. இஸ்லாமிய ஆட்சியில் 5 லட்சம் யூதர்கள் எல்லாம் படுகொலை செய்யப்படவில்லை. யூதர்களுடைய வார்த்தை என்ன? கிறிஸ்தவர்களோடு நாம் நிம்மதியாக இருந்ததை விட இஸ்லாமிய சமுதாயத்தில் நான் நிம்மதியாக இருந்ததுதான் அதிகம். இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் ஏனைய சமுதாயத்துக்கு நீதி நிலைநாட்டப்பட்டது போல வேற எங்க நிலைநாட்டப்படலை. இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் அறிவு வளர்ச்சி நடந்தது போல வேற எந்த சமுதாயத்திலையும் செய்யப்படலை. இந்த இஸ்லாமிய ஆட்சி அறிவையும் தீனையும் ஒரு சேர கொண்டு போனது போல உலக வரலாற்றில் எந்த ஆட்சியும் கொண்டு போகல. ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? ஒருத்தர் பேசுறாரு, ஆட்சி அப்படின்னு எடுத்துக்கண்டா, அல்லாவுக்கு திருப்தியான ஆட்சியை எடுத்துக்கண்டா ஹிலாஃபத்து ராஷித். ஹிலாஃபத்து ராஷிதா கூட இல்லை, அபூபக்கர் உமர் தான், அது கூட இல்லை, உமர் தான் அப்படின்னா. அப்படின்னா உலகத்தில் ஒரு கொள்கையை சாத்தியப்படுத்த முடியாது அப்படின்னா அது அந்த கொள்கை வீக்கன்னு அர்த்தம். நபர்கள் இல்லை, இந்த கொள்கை உலகம் ஃபுல்லாவே நடைமுறைப்படுத்தப்படலைன்னு வைங்களேன், அர்த்தம் என்ன? நடைமுறைப்படுத்துவதற்கு நபர்கள் உருவாகவில்லை என்று அர்த்தம் அல்ல, அந்த கொள்கை அந்த அளவுக்கு பலகீனம் அர்த்தம். ஒத்த நாளே நடைமுறைப்படுத்தலாம் போச்சு. அப்படி இல்லை, 1000 சச்சம் வருடங்களும் பல யுத்தங்கள், பல பிரச்சனைகள், பல சச்சரவுகளோடு இந்த இஸ்லாமிய சமுதாயம் மறுமலர்ச்சியில தான் இருந்தது. இஸ்லாம் என்கின்ற அந்த தூய்மையோடு ஒப்பிட்டு பார்க்கிற நேரத்தில் தான் கொஞ்சம் தூரமாக இருந்தாங்க இஸ்லாம் என்கிற. ஆனா உலக ஆட்சியோடு நீங்க ஒப்பிட்டீங்கன்னு சொன்னா இது மிக சிறந்ததிலும் ஒரு சிறந்த ஆட்சியாக இருந்தது என்பதை நீங்க என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இறுதியாக இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் நிறைய கடைசியாக சொல்லி முடிச்சுக்கிறது, இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒவ்வொரு காலப்பகுதியிலும் வரலாறு எழுதப்படும். முத்தசிலா ஆட்சியாளராக இருக்கிற டைம்ல வரலாறு எழுதினா முத்தசிலாக்கு எதிராக எழுதலுமா? இயலாது. அப்பாசிய ஆட்சியாளர் இருக்கிற டைம்ல உமையா வரலாறு எழுதினா எப்படி எழுதணும்?
உமையாக்கள் ஆண்டது எப்படி தெரியுமான்னு அவர் போயிடுவார். அப்படியா இல்லையா? ஏன்னா அவன் மார்க்க ரீதியாகவே என்ன காரணம் வச்சுக்கிறான், துரோகிகள் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. எனவே வரலாற்றை படிக்கிற நேரத்தில் இந்த இயல்பை புரிஞ்சுக்கணும். எல்லாம் தூய்மையாக வந்து சேர்மன் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இட்டுக்கட்டி வரலாற்றை உருவாக்கிய 3 பேர் இருக்கிறார். முடிஞ்சா ஞாபகம் வச்சுக்கணும். யாராவது பொய்யான சம்பவங்கள் நிறைய வரலாற்றில் வருமா, இந்த 3 பேர் தான் காரணம். ஒன்று அல் கல்பி அப்படின்னு சொல்லுவாங்க, ஹிஷாம் அல் கல்பி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது அபு மிஹ்னஃப், அதாவது லூத் இப்னு யஹ்யா அப்படின்னு சொல்லி அபு மிஹ்னஃப். அடுத்ததாக வாக்கிதி. இவர்கள் வரலாறு உஹது யுத்தத்தை அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார் வாக்கிதி. அப்போ மக்கள் சொன்னாங்க, நீங்கள் சொல்கிறது போதாம இருக்கேன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தாரா 80-90 முஜல்லத் மொழியும். உஹது யுத்தத்தை முழுசாக நடத்தி முடிச்சிட்டாரு மாத கணக்கில். இப்போ உஹது யுத்தமே அந்த அளவுக்கு நடத்திக்காது. சரியா? பொய்யுடைய செல்வாக்கு. ஆனால் மிகப்பெரிய வரலாற்று அறிஞர், அதாவது எல்லாம் படிச்சுட்டாச்சு போதா, அதுக்காண்டி போய். சரியா? ஆனால் வாக்கிதி பெரிய ஒரு வரலாற்று அறிஞர். வாக்கிதி, அபு மிஹ்னஃப், அடுத்ததாக அல் கல்பி, ஹிஷாம் அல் கல்பி. இவர்கள் தான் நிறைய செய்திகளை இஸ்லாமிய வரலாற்றில் ஷியாக்களுக்கு சார்பாக சேர்த்தது. ஆனால் பெரிய வரலாற்று ஆசிரியர்கள் தான், நல்ல செய்திகள் அவங்க வழியாக கிடைச்சிருக்குது. உதாரணமாக ஹிந்தா வந்து யாருடைய ஹம்சா அல்லாவுடைய ஈரலை சப்பி துப்பினார்கள் அப்படி என்கின்ற கதை இன்றைக்கு முஸ்லீம்கள் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, நம்ப வேண்டிய. இது ஒரு புழுகு வரலாற்றில், ஒரு பொய். சரியா? அந்த அளவுக்கு அவங்க நடந்து கொள்ள இல்லை, ஆனால் எல்லாம் நம்பிட்டு. என்ன காரணம் பார்த்துக்கோங்க. ஹம்சா ரசூலாவோட குடும்பம், ஹிந்தா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு என்ன, அதாவது அந்த தாய். சரியா? இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுஃபியானி மஹதி சார்பா எவ்வளோ ஹதீஸ் வந்து மஹதி எதிர்பார்க்குறீங்க தானே. சுஃபியானி என்ற ஒருத்தர் பிறகு கொடுமை செய்வார் அப்படின்னு ஹதீஸ் கேட்டிருப்பாங்க. எந்த நோக்கத்தை, ஷியாக்களுக்கு ஹிதுமத்து செய்கிற நோக்கத்தில். ஹிந்தா அப்படி முகத்தை மூடிட்டு வந்தாங்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஒதுங்கிக்கங்கன்னு சொன்னாங்களா, இந்த மாதிரி இதெல்லாம் பொய்யான செய்திகள், வரலாற்றில் ஆதாரம் இல்லை. முஸ்லீமில் தெளிவாக வரும், யார் கொண்டாங்கன்றதெல்லாம் சஹீஹ் முஸ்லிமில் தெளிவாக என்ன செய்யும் வரும். பொய்யான வரலாற்று செய்திகள் நிறைய உங்கள்கிட்ட என்ன செய்யும் வரும். அதே போல் அம்ர் இப்னுல் ஆஸ், இந்த அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரே மேடையில் ஏறி அவரை முதலாக பேச வச்சு மக்கள்கிட்ட என்னது ஏமாற்றி அது கிரிமினல்லாம் சொல்லப்பட்டுச்சு. இதெல்லாம் பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள். அப்படி ஒரு வரலாற்றில் பேச இல்லை. அபூபக்கர் அல்லாவுடைய மகன் முஹம்மது இருக்கிறாரு, முஹம்மது நபி பக்கர், உஸ்மான் அல்லாவை பிடிச்சாங்க, உஸ்மான் அல்லா கொண்டாங்கன்னு வர செய்திகள் இருக்குது. இதெல்லாம் பொய்யான செய்திகள். அதுபோல முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தமாக வரக்கூடிய முஆவியா அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் எல்லாம் பொய்யை கட்டி வருமே. இதெல்லாம் இன்னைக்கு முஆவியான்னு யாரும் என்ன செய்யறதில்லை, பேர் வைக்கக்கூடாத அளவுக்கு இந்த மோசமான ஒரு சிச்சுவேஷன் உருவாக்கப்பட்டது. இதில் இதுதான் அன்புள்ள சகோதரிகள், இதெல்லாம் வரலாற்றில் கட்டப்பட்ட பொய்கள். இந்த மாதிரியான நிறைய பொய்கள் நீங்கள் கேள்விப்படுவீங்க. நீங்கள் இப்போ இதை நான் இவ்வளோ சொன்னதுக்கான காரணம், நீங்கள் வரலாற்றில் நடக்கிற நேரத்தில் உங்களை ஒரு முள் ஏரியாவில் நடக்க விட்டிக்கிறீங்க அப்படின்னு ஒரு முடிவோடு இருந்திருங்க. இதில் கஷ்டப்பட்டு கவனமாக தான் நடக்கணும். காரணம், நம்ம வரலாறு பற்றியான ஹதீஸ் பற்றி அறிவுள்ள போல வரலாறு பற்றியான அறிவுகள் எங்கள்கிட்ட இல்லை என்பது. இது உங்களுக்கு ஒரு சுருக்கமான ஒரு அறிமுகத்தை. இஸ்லாமிய ஹிஸ்ட்ரி என்பது எல்லா வகையிலும் மைனஸாக பார்க்கக்கூடாது. கட்டப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அரபில் மிகப்பெரிய முயற்சி நடந்துகின்றது. இதை தஸ்ஃபியா பண்ணி கொண்டு வந்து கொடுப்பதற்காக மிக பெரிய முயற்சி நடந்து, அழகான முயற்சிகள் எல்லாம் அதுக்கென ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்குது. தமிழில் மொழிபெயர்க்கப்படுமாக இருந்தால் அந்த முயற்சிகள், இப்போ கேள்விப்பட்டேன், அதாவது விதாயா வன்னிகாயா மொழிபெயர்க்க போகிறாங்கன்னு சொல்லி. மொழிபெயர்க்காமல் இருப்பது தான் சிறந்தது. அப்படியே மொழிபெயர்ப்பதாக இருந்தால் அந்த விதாயா வன்னிகாயா தஹ்கீக் பண்ணப்பட்டு குறிப்புகளோட இன்றைக்கி அவங்க முஸ்னத் அஹமதுக்கு செய்கிறாங்களே, அதுபோல் அவர்கள் மொழிபெயர்ப்பார்களாக இருந்தால், அல்லது தவிர்த்துட்டு சுருக்கு சரியான வரலாறு மொழிபெயர்ப்பாங்களாக இருந்தால் அது என்னது மிகவும் சிறந்தது. இவைகளெல்லாம் நீங்கள் மனதில் என்ன செய்யணும், வைத்துக்கொள்ள வேண்டும். தான் இஸ்லாமிய வரலாறு சம்பந்தமான விஷயங்கள் குறிப்பெடுத்தவங்க அதை எடுத்துக்கலாம், அல்லது வீடியோ மூலம் நீங்கள் என்ன செய்யலாம். இது நீங்கள் பெரிய அளவு உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது. இப்போ இப்படி முடிவோட போக வேணாம், இது சொல்லிட்டாரு, இது வேணாம், நம்ம ஃபஸ்ட்லேயே படிப்போம் ஒழுங்கா அப்படின்னு முடிவோட நமக்கு போகக்கூடாது. நம்ம இதை மட்டும் படிங்க. இந்த குறிப்புகளை முடிஞ்சா என்ன செய்யுங்க, எடுத்துக்கங்க, ஒரு CD எடுத்து பாருங்கள். ஒரு அளவுக்கு இஸ்லாமிய வரலாறு சம்பந்தமான நல்ல பதிவுகள், சரியா, அவைகளை பதிவு செய்வது உதவியாக இருக்கும்.